வணக்கம் மக்களே. வட லண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்ம நேற்று இன்று நாளை சீரீஸ்ல அடுத்த எபிசோட் கண்டினியூவேஷன். நம்ம போன எபிசோட் மணியோட பண்ணினதை பார்த்துருப்பீங்க. நிறைய விஷயங்கள் மேன் யுனைடெடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவை தாண்டி ஒரு ஃபங்க்ஷனிங் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வெளியே இருந்து பார்க்குற எனக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. அது உள்ளுக்குள்ள இருந்து கரெக்டாக கூர்ந்து கவனிக்கிற ஒருத்தரால தான் அதோட ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். அண்ட் அதுல இருந்தா நம்ம ஒரு ஃபேன்ஸா பார்க்குறப்ப அந்த கிளப் என்ன பண்றாங்கன்னு தெரியும். அண்ட் அதே வரிசையில் இப்போ அடுத்து நம்ம டேக்கிள் பண்ண போற கிளப் ஆஸ்டன் வில்லா. ஃபார்மர் யூரோப்பியன் சாம்பியன்ஸ், ஒரு ஸ்டோரிட் கிளப், ஹிஸ்டரி நிறைய இருக்கிற கிளப். அண்ட் இப்போ லாஸ்ட் ஃபியூ சீசன்ஸா ஒரு ரிசர்ஜன்ஸ்ல இருக்காங்க அவங்க. அண்ட் அவங்கள பத்தி பேசுறதுக்கு கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கிறது என் பேரே வச்சுட்டு தம்பி அருண். எப்படி சொல்லலாம், இந்தியா இந்தியா புகழ் அருண்னு சொல்லலாமா? அதாவது பிஎல். பட் ஆனா அந்த ஒரு விஷயம் தானே இப்ப எல்லாருக்குமே மைண்ட்ல நிக்குது. உன்னை பார்த்தாலே ஆஹா, இந்தியால இருந்து ஒரு ஃபேன், அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து ஆஸ்டன் வில்லா ஃபேன். ஏன்னா அது ஒரு பயங்கர அப்ரிஷியபிள் விஷயம். இப்ப நான் அஜய் பாக்குறேன் வச்சுக்கோங்க. அஜய் இப்ப என்னோட ஏஜ் குரூப்ல வந்துருவான். அண்ட் ஹீஸ் பீன் வாட்சிங் நியூ காசல் ஃபார் மோர் தென் 20 years. நீ அது வேற விதமான ஒரு ஃபேண்டம். இப்ப நீ புதுசா திடீர்னு இப்போ இருக்கிற ஆஸ்டன் வில்லால இருந்து வருதுங்கிறது நான் ப்ராபப்ளி எவ்ரி எபிசோட்ல சொல்லுவேன்னு நினைக்கிறேன் நீ வர நேரத்துல. ஏன்னா அது ஒரு பயங்கர அப்ரிஷியபிளான விஷயம். எல்லாருமே பிக் சிக்ஸ்ல ஒரு டீம் தாண்டி போறப்ப வெளியே இது பண்றது. ஸோ அதுதான் நம்ம கூட அருண் ஜாயின் பண்றாப்ல அகேன் திஸ் சீசன். வெல்கம் டு தி ஷோ அருண். ஹாய் 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 எல்லாருக்கும் ஹாய். எஸ். ஸோ நம்ம எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் மணியோட பேசின மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஆஸ்டன் வில்லாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அவங்களுடைய போன சீசன் எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ப்ரீ சீசன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல, அண்ட் அடுத்த சீசனுக்கு எது ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன் ஒரு ஃபேன் பேஸ் கிட்டே இருக்குன்னு. ஏன்னா எனக்கு அருணை தவிர்த்து இந்தியாலேயே யாரும் ஆஸ்டன் வில்லா ஃபேன் தெரியாது. ஆனா அருணுக்கு ஆஸ்டன் வில்லா பர்மிங்ஹாம்ல இருக்கிற இடத்துல இருந்து பல பேரோட கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம எதிர்பாராத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போங்கிற ஒரு நம்பிக்கையில தான் எபிசோட்குள்ள பார்க்க போறோம். பட் எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட் கைஸ். மணியின் தயவால் ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட் கிடைச்சது யுனைடெட் இந்த எபிசோட் பண்ணதுல. பட் அதே போல தான் நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி காமெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் காமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா அந்த யூடியூப் பையன் என்ன பண்றான்னா, லைக் போட்டாதான் மற்றவங்க எல்லாருக்கும் காட்டுறோம் அல்காரிதம் வச்சுட்டு நம்ம வீடியோவே. ஏன்னா நம்ம நல்ல கண்டென்ட் போட்டாலுமே லைக்குங்கிற ஒரு ஃபேக்டர் நீங்க போட மறந்துட்டீங்கன்னா வெளியே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் உதவி மிகவும் தேவை. அதனால மறக்காம லைக் பண்ணுங்க. எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் எபிசோட் உங்களுக்கு தெரியும். அண்ட் டூ ஃபாலோ ஆஸ்டன் வில்லா. ஆஸ்டன் வில்லாங்கிறேன், நீ தான் ஆஸ்டன் வில்லா தான் நீ அப்படி ஆயிடுச்சு இப்போ. டூ ஃபாலோ அருண் ஆன் ட்விட்டர். ஆஸ்டன் வில்லா பத்தி இன்சைட்ஸ் நிறைய கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாத்தையும் பத்தி பேசுவாப்ல. ஸோ டூ ஃபாலோ ஹிம். அண்ட் எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஸோ அருண், ஸ்டார்ட் பண்றோம்னா எப்படின்னா 23-24 இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நீங்க உங்களுக்கு எய்ம் 23-24 சாம்பியன்ஸ் லீக்குள்ள போயிடணுங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு. அது ஒரு டிராமாட்டிக் ஃபேஷன்ல நீங்க உள்ள வந்துட்டீங்க. கிளீனா வந்தீங்க. டிராமாட்டிக் ஃபேஷன் ஏன் சொல்றேன்னா, நாங்க டைட்டில் லூஸ் பண்ணோம், டாட்டனம் அந்த மேட்சை லூஸ் பண்ணாங்க, அவங்க சிஎல்குள்ள போக முடியல, நீங்க தோத்தாலும் சிஎல்குள்ள போனீங்க. அப்படியே கண்டினியூஸா போயிட்டு எண்டில் எல்லாம் எங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க யூரோப்பா லீக் வின் பண்ற மாதிரி வந்துருச்சு. பட் அது அன்பார்ச்சுனேட்டா இருந்தாலும் நீங்க அந்த 23-24 சீசனுக்கு நீங்க 22-23 முடியறப்பவே ஒரு கிளியர் ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு. நம்ம சாம்பியன்ஸ் லீக் அடுத்த சீசன் விளையாடணும், அதுக்கு தான் நம்ம எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு 23-24 நல்லா விளையாடி குவாலிஃபை ஆனீங்க. அண்ட் 24-25 சாம்பியன்ஸ் லீக்ல கூட இது வரைக்குமே எல்லாருமே பேசுறது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பத்தி இந்த செகண்ட் லெக்ல. ஸோ அந்த சாம்பியன்ஸ் லீக் உங்களுடைய கேம்பெயினுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு நோட்டீஸ் பண்ற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த காம்பினேஷன் ஃபேக்டர் வர்றப்போ நீங்க ஒரு மாதிரி ஃபெயில் ஆயிடுறீங்க. இப்போ சாம்பியன்ஸ் லீகோட ப்ரெஷர், ஏன்னா யூரோப்பாக்கும் எஸ்பெஷலி ரைட் நவ் யூரோப்பால இருக்கிற காம்படிஷனுக்கும் சாம்பியன்ஸ் லீக் இருக்கிற காம்படிஷனுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. லைக் ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட்ஸ்ல விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ டெஃபினட்டா அது ஒரு ஸ்டெப் அப் தான். ஆனா இந்த காம்போ விளையாடுறப்போ ஒரு சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக், பிஎல் வீக்கெண்ட், சாம்பியன்ஸ் லீக் மிட் வீக், அது விளையாடுறப்ப நீங்க ஒரு மாதிரி ஃபால்டர் ஆயிடுறீங்க. அது ஒரு தீம் மாதிரி வருது. இப்போ பேசிக்கலி நீங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணினாலுமே இல்ல, இது எதனால வர்ற இஷ்யூன்னு நினைக்கிறது உங்களுக்கு ஒன்று, யூ நீட் டு ஹேவ் அப்சல்யூட்லி 25 மினிமம் நீங்க இப்போ ஸ்குவாட்ல விளையாடணுங்கிற மாதிரி வந்துருச்சு. அண்ட் குவாலிட்டியுமே உனக்கு நீ கம்பீட் பண்றதுக்கு டைட்டில் அடிக்கணும், கம்பீட் பண்ணலனாலும் அடுத்த சீசன் நம்ம சாம்பியன்ஸ் லீக் விளையாடணுங்கிறதா இப்போ எல்லா டீமோடைய மோட்டிவாவுமே இருக்கு. மினிமம் மோட்டிவா அதுதான் இருக்கு.
ஸோ இது வந்து ஒரு குவான்டிட்டி இஷ்யூவா பார்க்கறியா இல்லை ஒரு குவாலிட்டி இஷ்யூவா பார்க்கறியா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்க வந்து 22-23 சீசன்ல இருந்து. ஸோ அப்போ வந்து நாங்க என்னன்னா கான்ஃபரன்ஸ் லீக் வந்து குவாலிஃபை ஆனோம். அப்போதான் வந்து எங்களோட எம்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்தான். உள்ள வந்தவொடனே அவனோட முதல் வார்த்தை வந்து வி நீட் யூரோப் வி நீட் யூரோப் அண்ட் வி நீட் சாம்பியன்ஸ் லீக். அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே தான். ஸோ அப்படியே தெரிஞ்சது லைக் அவன் கூட்டு வரும்போது அவனோட பேக் ரூம் ஸ்டாஃப் எல்லாருமே வரும்போது சரி ஓகே உங்களோட கிளப்போட இதுவும் சாம்பியன்ஸ் லீக் இருக்கு, பிளஸ் எங்க ஓனர்ஸோடதும் சாம்பியன்ஸ் லீக்ல இருக்குன்னு தான் இருந்தது. எனக்கு என்னன்னா வந்து அந்த அந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எமரி வந்து அந்த கான்ஃபரன்ஸ் லீக் கூட்டு போக கூட செமிஃபைனல் வரைக்கும் போனோம். ஸோ செமிஃபைனல் கான்ஃபரன்ஸ் லீக் போயிட்டு வரைக்கும் போக முடியுது. ஏதாவதுன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் எந்த பிளேஸ்க்கும் ஒரு யூரோப்பியன் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. இல்லாத போதே உன்னால கான்ஃபரன்ஸ் லீக் கொண்டு போக முடியுதுன்னு போது சரி ஓகே. எனக்கு வந்து அப்போ வந்துன்னா சரி சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிடும், ஏதாச்சும் பண்ணியாச்சும் ஆயிடும் அந்த மாதிரி இருந்துச்சு. பிளஸ் ரெக்ரூட்மெண்ட்டும் எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துச்சு. லியான் பெய்லி எல்லாம் வந்து அப்போ பயங்கரமா ஆடிட்டு இருந்தான். ஒருத்தரும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருந்துச்சு. சோ சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிரும். அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரீக் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து நவம்பர் டு டிசம்பர் பாத்தீங்கன்னா வந்து மேன்செஸ்டர் சிட்டி, அர்சனல், அப்புறம் வந்து எல்லாரையும் பீட் பண்ணி கடைசி மேட்ச் யுனைடெட் கூட தோக்கலன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்திருப்போம். அந்த மாதிரி ஒரு நவம்பர் டிசம்பர் சீசன் இருந்துச்சு. ஸோ அந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான சீசன். சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆயிட்டோம். அந்த சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகிறது ஜஸ்ட் இது மட்டும் இல்லாம ஃபுட்பால் மட்டும் இல்லாம ஃபினான்சியல் வைஸும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. எங்களுக்கு அந்த எம்பிரிக்கு முன்னாடி ஒருத்தன் தான் கெரார்னு ஒருத்தன் மொத்த கிளப்பையும் முடிச்சு விட்டு போனான். அதை மொத்தத்தையும் காப்பாத்தி நிப்பாட்டினது இதுதான். அது சரி ஓகே அந்த பினான்சியலா மாறுதுன்னும் போது அந்த சாம்பியன்ஸ் லீக் மணி உள்ள வந்துச்சு, உள்ள வரும் அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஆனா சாம்பியன்ஸ் லீக் வந்தாலும் வந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அந்த பழைய பண்ண வேலை தான். எல்லாரும் ஹை வேஜ்ல கொடுத்து வச்சிருந்ததுனால ஒரு எல்லாருக்கும் ஒரு பிஎஸ்ஆர் இஷ்யூ பிளஸ் ரெவன்யூ அப்போ ஜென்ரேட்டும் பண்ண முடியலனால மெயினான பிளேயர்ஸ் டவுக்லஸ் லூயிஸ் வித்தோம், டியாபி எல்லாம் வித்துட்டோம். சோ அதுக்கப்புறம் முடிச்ச பிறகு சரி ஓகே ரெண்டு பேரும் வித்துட்டோம். அடுத்த சீசன் எப்படி நீங்க இந்த இந்த சிச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணப்பட்டது வந்து மெயினா பழைய மிஸ்டேக்ஸ்னால தான். எனக்கு கேட்டனா வந்து இப்போ நாங்க வந்து என்னன்னா அப்போ வந்து மிட் டேபிளா தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து ரெவன்யூ எங்களால ஜென்ரேட் பண்ண முடியல. ஸோ இப்போ நாங்க உடனே ஷிஃப்ட் எப்படின்னா அப்போ அதுக்கு முன்னாடி சீசன் 15th இருந்தோம், 13 15 இருந்தோம். அந்த மணி ஃபிளக்ஸும் இல்லை உள்ள. அடுத்த சீசன் நாங்கள் கான்ஃபரன்ஸ்ல புஷ் ஆகும்போது அந்த கான்ஃபரன்ஸ் லீக் வின் பண்ற அளவுக்காச்சு இல்ல ஒரு சாம்பியன்ஸ் லீக்குள்ள குவாலிஃபை ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்குவாடை பில்ட் பண்ணாதான் டீம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து நாங்க பண்ணணும்னா நாங்க முன்னாடி இந்த பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, அந்த அளவுக்கு குவாலிட்டியும் இல்ல. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா பழைய வேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா வேஜஸ் அதிகமா கொடுத்து வச்சிருந்தது. பிளஸ் புதுசா வரனால ஒரு ரெவன்யூ வந்து அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப்போ எதுவுமே எங்களால கிடைக்க முடியல. ஏன்னா அப்போ நாங்க கான்ஃபரன்ஸ் லீக் குவாலிஃபை ஆகும்போது ஏதோ லக்ல குவாலிஃபை ஆயிட்டாங்க, அடுத்த சீசன் ஒரு டிராப் ஆஃப் ஆகிறவங்க தான் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ரெவன்யூ வந்து உள்ளே கொண்டு வர முடியாதனால அந்த ரெவன்யூ டு ஸ்பெண்ட் ரேஷியோ வந்து குறைஞ்சிருச்சு. ஒரு கஷ்டமான நிலைமை வந்துருச்சு. இது வந்து எப்படி சொன்னா இது எங்க ஓனர் மிஸ்டேக்கா இல்ல வந்து எங்க மேனேஜர்ஸ் அவங்க பண்ண மிஸ்டேக்கான்னு சொல்றத விட ஓனர் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு எனக்கு வந்து இந்த கிளப்பை கொண்டு போகணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா அந்த டைம் நாங்க வந்து அந்த புல் இல்ல சொன்னா புல்லு. ஏன்னா கான்ஃபரன்ஸ் லீக்ல இருக்கோம், ஒரு பிளேயரை கொண்டு வரணும். இப்ப குட்டினோ எல்லாம் கொண்டு வரணும்னா அவனுக்கு ஹை வேஜ் கொடுத்தாதான் வருவான், இல்லைன்னா ஏன் இங்க வர போறான்னு இருக்கும். சோ அந்த மாதிரி போகும்போது ஒரு எப்படி ஒரு ஹிட் மாதிரிதான், ஹிட் ஆர் மிஸ் மாதிரிதான், எது வேணா நடக்கும்ன்ற மாதிரிதான் இருந்துச்சு. சோ இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா நாங்க கான்ஃபரன்ஸ் லீக் புஷ் பண்றதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா சில டிரான்ஸ்ஃபர்ஸ் கெராட் பண்ணதெல்லாம் வந்து ஹை வேஜஸ். குட்டினோலாம் வந்து 220K கிட்ட இருந்தான். இன்னும் ஒரு 4 கேம் தான் இருப்போம் பேசா. அந்த பாயிண்ட் நீங்க யூரோப்ல இல்ல. யூரோப்பும் இல்ல. சோ அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய ஒரு மேசிவ் எப்படி சொல்றது ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கான். அது ரிஸ்க் எடுத்தா என்ன இதுல சைன் பண்ணணும்னு தெரியல. அவன் அப்புறம் லியான் டெண்டாங்கர்லாம் இன்னும் எங்களால வேஜ் பில் இருந்து தூக்க முடியல, இன்னும் டீமுக்குள்ள இருக்கான். டெண்டாங்கர் வந்து அவன் எப்படி இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்ப அவனோட வேஜ் எவ்வளவுனா 120K per week, 120-110K per weekல இருக்கு. அவனை வந்து அவனோட சொந்த கிளப்புக்கே நாங்க திருப்பி அமிச்சிட்டோம். அவங்களே வேணாம் திருப்பி அமிச்சிட்டாங்க, எங்களுக்கு இன்னும் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும்போது சரி ஓகே அடுத்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்ததும் சரி போன சீசன் சரி சாம்பியன்ஸ் லீக்ல போறோம் அப்படின்னா எனக்கு சாம்பியன்ஸ் லீக்ல சீசன் ஸ்டார்ட்ல வந்து சரி ஓகே நீங்க யூரோப்பா லீக் பிளஸ் சாம்பியன்ஸ் லீக்ல ஒரு நல்ல ரன் எடுப்பீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு ஓகே சீசன் சூப்பர் சீசன் இந்த சீசன் 24 ஸ்டார்ட்ல சொல்லியிருந்தீங்கன்னா ஓகே இப்படி யூரோப்பா லீக் எப்படி அந்த ஒரு பயஸ் இருந்தாலும்
பிளஸ் ஒரு சாம்பியன்ஸ் லீக் ரன் PSG வரைக்கும் எல்லாம் போவோம்னு ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருந்தா ஓகேன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனா ஆனா வந்து நான் ஃபுல் கேம் சீசன் வாட்ச் பண்ணும்போது லைக் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான் எனக்கு கேட்டா. என்னன்னா சில கேம்ஸ் வந்து வி ஷுட் ஹவ் ஒன் இட். ம், அந்த கேம்ஸ்லாம் நாங்க பாட்டில் பண்ணோம். ம், ம், அதுதான் எங்களோட பிக்கஸ்ட் மிஸ்டேக். இப்போ இப்ஸ்விச் கூட போயிட்டு ரெண்டு ரெண்டு தடவை போயிட்டு டிரா எடுத்துட்டு வந்தோம். ம், ம். அந்த இடம்லாம் வந்து நாங்க ஒரு ஆம்பிஷியஸா இருக்கணும்னா போய் வின் பண்ணிருக்கணும். அங்க போயிட்டு பாட்டில் பண்றது. அதே மாதிரி ஒரு நவம்பர் மாசம் வந்து கரெக்டான இது ஆயிடுச்சு. சாம்பியன்ஸ் லீக் அடுத்த மேட்ச் கன்ஃபார்ம் லூஸ். அவ்வளவுதான், அதை விட்டுருங்க, அடுத்த சாம்பியன்ஸ் லீக் மேட்ச் போவோம் அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அந்த ஒரு நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா 10th இருந்தோம். ம், சோ ம். அப்போ வந்து அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பிளஸ் என்ன சொல்றேன்னா வந்து இது எஃப்ஏ கப்ல ஈஸியஸ்ட் யூரோப்பா லீக் வந்து நீ வின் பண்ணா யூரோப்பா லீக் போவ. சோ ம். யூரோப்பா லீக் போயிட்டேன்னா உனக்கு வந்து இப்போ யூரோப் ஆம்பிஷன் கிடையாது, சாம்பியன்ஸ் லீக் ஆம்பிஷன் கிளப்போட ஆம்பிஷன் மாதிரி இருக்கும். இப்போ என்னாச்சு, இவங்க சாம்பியன்ஸ் லீக் இவங்க வந்து என்னன்னா யூரோப் அடிக்கணும், அப்படியாச்சும் யூரோப் போயிடணும், எல்லாம் கிளப் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரினால அந்த மாதிரி இருக்கு. இப்போ எஃப்ஏ கப்லயே அவங்க போயிட்டு வின் பண்ணியிருந்தாங்கன்னா ஆல்ரெடி யூரோப் இருக்கு, நம்ம வி எஃப்ஏ ஷுட் கப் புஷ் இன் எங்க சாம்பியன்ஸ் முடிச்சீங்க லீக். நீங்க? இதுலயா? செமிஃபைனல்ஸ். செமிஃபைனல்ஸ்ல யா, கிறிஸ்டல் பேலஸ் கூட யா, லைக் யா. ஆர்ட்ஸ் எல்லாம் எங்க பக்கம் தான் மோஸ்ட்லி. எல்லாருமே வந்து ஆமா, என்ன ஆமா. வில்லா வில்லா சிட்டி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சாவு. அவ்வளோ ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அந்த மேட்ச் எல்லாம். அவ்வளோ நான்லாம் உட்காந்துட்டேன், என்னடா பண்றீங்க, நானே உள்ள பண்ணா கூட ஆடி இருப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு அந்த மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இது வந்து பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனா இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு ஓகே, இந்த யூரோப்பா லீகும் இந்த போன ஃபர்ஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ், அடுத்த வருஷம் சாம்பியன்ஸ் லீக், இப்போ யூரோப்பா லீக் 3 பக்கமும் பார்த்துட்டோம். இதை வச்சு அவனுக்கு தெரிஞ்சது அதை வச்சு வின் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு இது ஆம்பிஷன்ல தான் இருக்குது. பட் இது வந்து லைக் ஓவரால் இஷ்யூஸ் வந்துட்டு பழைய இது பண்ணின மிஸ்டேக்ஸ் தாண்டி இவங்களுடைய இதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு போர்டு கரெக்டான வந்து டெசிஷன்ஸ் எடுத்தாங்க, இல்ல போர்டு கரெக்டா வந்து ரீவேல்யூவேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாங்கிறத பாக்குறியா? ஏன்னா வந்து மெயினா என்னன்னா உங்க போர்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவோட தான் வந்து வந்தாங்க. தே வாண்டட் டு சார்ட் ஆஃப் மேக் வில்லா அந்த பழைய கிளப் மாதிரி மறுபடியும் மாத்தணும், அந்த ஒரு உங்களுக்கு இருக்கிற அந்த ஹிஸ்டரி அண்ட் இதை வந்து லெவரேஜ் பண்ணணுங்கிறது தான் வந்தாங்க. பட் இந்த கொஸ்டின் அகைன் எனக்கு எங்க வருதுன்னா, நீங்க வந்து ஒரு சாம்பியன்ஸ் லீக் போறப்போ டிட் யூ நீ சொன்னது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பெய்லி எல்லாருமே நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ உள்ள போறப்போ நீங்க சீசன் உள்ள போறப்போ டெஃபினட்டா நம்ம கிட்ட அந்த அதை டேக்கிள் பண்றதுக்கான ஸ்குவாட் இருக்குன்னு தான் உனக்கு தோணி இருக்கும், கரெக்டா? அது வந்துட்டு ஓவரால் தோணினது வந்து ஏதாவது ரீஎன்ஃபோர்ஸ் பண்றத பண்ணாம விட்டாங்களா போர்டு? இல்லாட்டி வந்து இது வந்து ஓவராலா நம்ம நினைச்ச பிளேயர்ஸ் குவாலிட்டி டிராப் ஆஃப் ஆயிடுச்சு, அவங்களால வந்து ஸ்டெப் அப் பண்ண முடியல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒழுங்கா பண்ணலங்கிற மாதிரியான ஒரு விஷயம்? நான் லாஸ்ட் சீசன் ஒட்டி சொல்றேன். ஏன்னா பழைய மிஸ்டேக் இருக்கு. யூ யூ வில் பி லைக் அதெல்லாம் வந்து கழிச்சு விட்டு நீங்க சரியா பண்ணி வரதுக்கு கடைசியில எவனா ஒருத்தர் ஒட்டிட்டு இருப்பா. நீ சொன்ன மாதிரி டெண்டாங்கர் மாதிரி எவனா ஒருத்தர் ஒட்டிட்டு இருப்பா, நான் இன்னும் இருக்கேன்டா என்ன மறந்துடாதீங்கன்னு. பட் ஆனா ஓவராலா நீங்க கொண்டு வர்றப்போ இது வந்து ஒரு ஓனர்ஷிப் சைட்ல இருந்தே ஒரு இஷ்யூ பாக்குறியா, இல்ல பிளேயர்ஸ் ஃபார்ம் டிராப் ஆஃப் ஆனது ஆர் மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பனிங் அட் த சேம் டைம் அந்த மாதிரியா? எனக்கு கேட்டனா ஓனர்ஷிப் வைஸ் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி எனக்கு ஓனர்ஷிப் நான் 100% பேக் பண்றேன். ஏன்னா தே ஆர் நோ வாட் தே டூயிங். அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஒரு பேக் ரூம் ஸ்டாஃப்லயா இருக்கட்டும், பேக் ரூம்ல ஸ்பான்சர்ஷிப் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே கரெக்டா இருக்கு. பிளேயர் ஸ்டாப்ல சிலதெல்லாம் சொல்லி ஆகணும். பெய்லி வந்து ஒரு 30 கோல் அசிஸ்ட் லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன். இந்த சீசன் பாத்தீங்கன்னா 10 கோல் அசிஸ்ட் தான் வச்சிருப்பான். அந்த மாதிரி ஒரு மேசிவ் டிராப். ஸோ இதுல வந்து என்னன்னா ஒரு இந்த ஃபேஸே எப்படின்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு எங்களோட இந்த சீசன்ல. பாத்தீங்கன்னா இந்த டுரான் வேட்கின்ஸ் பிரச்சனை, அப்புறம் வந்து வேட்கின்ஸ் ராஷ்வோர்டு பிரச்சனை, மாத்தி மாத்தி ஒன்னொன்னா நடந்துகிட்டே இருந்துச்சு. லைக் ஒரு கரெக்டான ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கிளப் இந்த ஒரு சரி, இப்ப டவுக்லஸ் கேக்குறேன், ரைஸ் வித் டுரானை விட்டது கரெக்டான டிசிஷன் தான் சொல்றேன் நீனு? எனக்கு கேட்டா இப்ப கரெக்டா தான் சொல்லுவேன். அவன் பண்றத பார்த்தா எனக்கு ஓகே, நீ வானவே இல்ல வேணாம்ப்பா, நீ இப்போ அங்கேயே இப்போ இரு. ஹைண்ட்சைட்ல பாக்குறப்ப டிஃபரெண்டா. பட் ஆனா அந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ம், வந்து நீங்க மோட்டிவ்ஸ்னு இருக்கிறப்போ வாட்கின்ஸ் என்னதான் ரிலையபிளா இருந்தாலும் டொரான் பயங்கர ஸ்ட்ரீக்ல இருந்தாங்க அந்த பாயிண்ட்ல. ம். உங்களுக்கு செல் பண்ணணுங்கிற கம்பல்ஷன்ல இருந்தீங்களா என்ன? இல்ல அவன் ஃபோர்ஸ் ஆமா, பண்ணி? செல் அவனை செல் பண்ணனால தான் நாங்க இப்ப வச்சு கொஞ்சம் வச்சு இருக்கோம். இல்லைன்னா இன்னத்துக்கு ராஜர்ஸ் எங்கேயாச்சும் போயிருப்பான், கமாரா எங்கேயாச்சும் போயிருப்பான். ஓகே, ஓகே, அந்த ஓகே. அளவுக்கு. ம். ஆ- ஏன்னா வந்து அவன் கிளப்ல இருந்தபோதே நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஓகே, வேட்கின்ஸ் அவன் கோல் அடிக்கலைன்னா அவன் இங்க இருந்து கத்தின்னு இருப்பான், ஓகே, ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பான். ஓகே, 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 அந்த மாதிரி எமிரி கிட்ட எல்லாம் ஒரு தடவை சண்டை போட்டான்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அது ஓகே. இன்னும் கன்ஃபார்மா சொல்லலாம், எமிரி கிட்ட எல்லாம் சண்டை போட்டாங்க. இப்போ வந்து ரீசெண்டா வந்து டான்ஸ்வெல் தான் எங்களோட வில்லாவோட எல்லா இதுவும் சொல்லுவாங்க. அவன் சொல்றான் இந்த மாதிரி எமிரியோட பேக்ரூம் ஸ்டாஃப் நிறைய பேர் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஒர்க் பண்ணாங்க, அவன் வந்து கரெக்டா பண்ணல, இது ஒரு ஃபேக்டரா இருந்துச்சு சேல்ல, அந்த மாதிரி சொல்லிருக்கான்.
ஓகே, சோ ஓகே. அதனால எனக்கு டுரான் சேல் ஓகேன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஸ்குவாடு, இதுதான் ஸ்குவாடு சாம்பியன்ஸ் லீக் ரன் ஃபுல்லான்னு இல்ல. நிறைய இது இருந்துச்சு. இது டியாகோ கார்லஸ் ஒருத்தன் தான். ஆமா. அவனும் எல்லாத்தையும் நீ என்னடா நல்லா ஆடுற, உன்னை நல்லா ஆட விடாம பண்ணுவேன் அப்படின்னு இழுத்து விட்டுருந்தான் அவன். அதுவும் எங்க ரைட் சைடு டியாகோ கார்லஸ் மேட்டி கேஷ், அவ்வளவுதான் 2 பேரும். யாரு முதல்ல அவனை தோக்கடிக்க வைப்போம் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ஏன்னா பிளேயர் அது ஒரு டிராப் நல்ல வச்சுதான். காம்போ மாதிரி போயிட்டு இருந்துச்சுல உங்களுக்கு. அந்த பாவ் டாரஸும் டியோகோ ம் கார்லோஸும் ஆடுறப்ப இவன் பிசிக்கல் ஆடுவான், அவன் வந்துட்டு ஒரு மாதிரி இதுவா ஆடுவாங்கிற, இன்டெலிஜென்ட் ஆடுவாங்கிற மாதிரி. அது வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருந்துச்சுல்ல போன சீசன். அது ஃபுல் இது எஃபெக்டிவ்னஸ் வராத மாதிரி இருந்துச்சு. அது வந்து போன சீசன்ல ஒரு ஃபேக்டர் நிறைய வில்லா பத்து வரைக்கும் யாருமே யூஸ் பண்றது என்னன்னா இன்ஜுரிஸ். என்னன்னா வந்து ஸ்பர்ஸ் இன்ஜுரி சொல்லுவோம். ஸ்பர்ஸ் பிரைட்டனுக்கு அதுக்கப்புறம் நாங்க இருப்போம்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு இது ஸ்டாட்ஸ்ல ம். பார்த்தபோது நாங்க இருந்தோம். இந்த நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு ஃபிட் சென்டர் பேக் தான் இருந்தான். யாருன்னா வந்து எங்களோட அண்டர் 21 ஆடின ஒருத்தன் லாமா ம். போகார்னு ஒருத்தன் தான். ம். ம். அவனை மட்டும் வச்சுட்டு டிக்னேவை சென்டர் பேக்ல போட்டு ஆடிட்டு இருந்தோம். ம். ம். அந்த ம். மாதிரி இருந்த போது சோ இன்ஜுரியும் ஒரு பார்ட் ஆஃப் இதுதான். ஆனா இந்த இது சொன்னோம்னா பிளேயர் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனக்கு ஓனர்ஷிப் பத்தி எந்த கவலையும் இல்ல. கரெக்டா பண்றாங்கன்னு மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, சோ இது மோர் ஆஃப் ஒரு டூ மெனி பேட் திங்ஸ் ஹேப்பனிங் அட் தி சேம் டைம் ஆஹ் மாதிரி. எல்லாமே யா எதெல்லாம் வந்து தப்பா போகணுமோ அது எல்லாமே வந்து ஒரே நேரத்துல தப்பா போன ஒரு காம்பினேஷன் மாதிரி தான் இருக்கு. நீ சொல்றத பார்த்தா பிளேயர் ம் ஃபார்ம் அவுட் ஆயிட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் நிறைய இருந்துச்சு இந்த மாதிரி வந்து பிளேயர் ம் ஜான் டியூரன் சினாரியோல. பட் இதுல இன்னொரு நல்ல விஷயம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஜான்வரியில வந்து அசென்சியோ ராஷ்ஃபோர்டையும் கொண்டு வந்து ம் அந்த ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கொண்டு வந்து நடுவுல சாரி ஒன்னா என்ன ஆனா போன சீசன் அது இன்ஜுரிக்கு அப்புறம் அது ஒரு பெரிய லாங் பிரேக் இருந்துச்சுல. அதுதான் ஃபர்ஸ்ட். அவன் ஒனானாவும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 3 கேம் பாத்தீங்கன்னா 2 கோல் அசிஸ்ட் மாதிரி இருந்தான். ம். நடுவுல ஒரு இன்ஜுரி. அந்த இன்ஜுரி வந்துட்டு கொஞ்சம் செட் பேக் ஆச்சு. செட் பேக் ஆனவொடனே என்னன்னா அந்த டைம்ல டிலிமென்ஸ் வந்து வேற லெவல் ஃபார்முக்கு போயிட்டான். ம். ம். சோ நீ அதுக்கு முன்னாடி சீசன் பாத்தீங்கன்னா டெலிமென்ஸை நாங்க சேல் பண்ற அளவுக்கு தான் இருந்தோம். ஆமா, 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 டக்ளஸ் லூயிஸ், ஆமா. கமாரா மட்டும் டெலிமென்ஸ் வந்து அவனுக்கு கேம் டைமே இல்லைன்னு அவன் சேல் பண்ற மாதிரி இருந்தோம். ம். திடீர்னு வந்து டெலிமென்ஸ் பாப் அவுட் ஆன உடனே எங்களோட இது வந்து கமாரா ஒனானால இருந்து கமாரா டெலிமென்ஸ் மாறிடுச்சு. ஓகே, அப்ப கமாரா வந்து லைக் ஃபிக்ஸ்ட். அவனுக்கும் இன்ஜுரி ஆச்சுல போன சீசன். அவனும் கொஞ்ச ஆமா, நாள் வந்து போன சீசன் அவனுக்கும் இன்ஜுரி. அதுவும் ஒரு இது பிரச்சனையா வந்திருந்தது. ம். சோ ம். ம். அதனால வந்து ஒனானா வந்து கொஞ்சம் பேக்ல தான் போயிருந்தான். அப்புறம் சில மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்டிக்கலா ஒனானாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சிட்டி மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஒனானா, கமாரா, டெலிமென்ஸ் நம்பர் 10 ஆடிட்டு இருக்கோம். ம். மிட்ஃபீல்ட ஓவர்லோட் பண்ணோம்னா வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிருந்தோம். இந்த சீசன் மோஸ்ட்லி அவனை நாங்க மெயினா தான் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களோட மிட்ஃபீல்ட்ல இருந்து என்சோ பரன்சியா எல்லாருமே வந்து வெளில தள்ளிட்டோம். சோ எனக்கு ஒனானா அதுதான் வந்து இப்ப மெயின் பார்ட் ஆகுறான். பரன்சியா ஏன் தள்ளுனீங்க? அது பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து என்னன்னா இது வந்து கமாரா இருக்கான், டெலமென்ஸ் இருக்கான், ஒனானா இருக்கான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பார்க்லே வேற இருக்கான். ம். ஓகே, ஓகே. இதுக்கப்புறம் வந்து பார்க்லே இருந்துட்டு அதுக்கப்புறம் போகார்னு இன்னொருத்தன் வேற இருக்கான். அதனால வந்து இப்போ இவனை செல் பண்ணிட்டா ஒரு எக்ஸ்ட்ரா மணி உள்ள கொண்டு வரலாம்ன்ற மாதிரி தான் இது சேல் பண்ணியிருக்காங்க. அதுவும் லோன் தான் இன்னும் அடுத்த அடுத்த இதுல தான் இது பண்ற மாதிரி. சோ அதுதான் இப்போ வந்து மெயினான இதுவாச்சு. ஓகே, சோ அதான் ம் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் வந்து இந்த ராஷ்ஃபோர்டையும் அசென்சியோவும் கொண்டு வந்தீங்க. அவங்களோட ம் இம்பாக்ட் வந்துட்டு ஆக்சுவலா அசென்சியோ எஸ்பெஷலி ராஷ்ஃபோர்டுக்குமே வந்து நீங்க வந்து நல்லா இது பண்ணீங்க. அண்ட் அசென்சியோட இம்பாக்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. கரெக்டா? ஏன் அவங்க 2 பேரையுமே வந்து நீங்க வந்து பெர்மனன்ட் ஆக்க ட்ரையே பண்ணல? ஏன்னா இப்போ அசென்சியோ வேற ஏதோ ஒரு கிளப் ஜாயின் பண்ணிருக்கான். ராஷ்ஃபோர்ட் வந்து இது பண்ண போறான். அட்லீஸ்ட் ராஷ்ஃபோர்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவன் வந்துட்டு ஹி வாண்ட்ஸ் லைக் ஹையர் வேஜஸ். அவன் இப்போ ஆல்ரெடி ஹையர் வேஜஸ்ல இருக்கான், அதுன்னு புரியுது. அசென்சியோ ஏன் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணல? அது எனக்கு புரியவே இல்லை ஆக்சுவலா. இப்போ வந்து எங்க மெயின் டிரான்ஸ்ஃபர் விண்டோல டிரான்ஸ்ஃபர் பிசினஸை விட பெருசா ஒண்ணு நடந்தது. அதுதான் வந்து எங்களோட உமன்ஸ் டீம் சேல். ம். ஓகேங்களா? ம். ம். பிஎஸ்ஆர் வந்து நாங்க எஸ்கேப் ஆகிறது பண்ணது உமன்ஸ் டீம் சேல். ரைட். அது மட்டும் இல்லாம பண்ண இங்கதான் வந்து நான் ஓனர்ஷிப் வந்து எவ்வளவு சூப்பர்னு சொல்றேன்னா, லாஸ்ட் சீசன் வந்து என்னன்னா ஒரு வேர் ஹவுஸ் கட்டுறோம்னு சொன்னாங்க. ம். வேர் ஹவுஸ் கட்டிட்டு இருந்தாங்க அது மியூசிக் கான்சர்ட் எல்லாம் பண்றதுக்கு. நாங்க வந்து உமன்ஸ் டீம் மட்டும் தான் சேல் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தபோது வேர் ஹவுஸையும் சேர்த்து சேல் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ இப்போ ஓகே. வந்து 2 மணி உள்ள இன்ஃபுளுன்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இப்போ அதனால இப்போ பிஎஸ்ஆர் பிரச்சனை இல்ல இந்த சீசன். இப்போ இந்த இந்த சீசன் நீங்க சீசன் வந்துட்டு யாரையும் கம்பல்சரியா சேல் பண்ணணுங்கிற சேல் சிச்சுவேஷன். பண்ணோம்னு இல்ல, சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கம்பல்சரி சேல் கிடையாது அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது எங்களோட 21-22 புக்ஸ் வந்து அவுட் 3 இயர்ல இருந்து போயிடும். ஓகே, ஓகே. அதெல்லாம் பண்ணின தப்பெல்லாம் பழைய பண்ணின தப்பு. அந்த 21-22 சீசன் தான் எங்களுக்கு 112 மில்லியன் லாஸ். ஓகே. அந்த இது அப்படியே போயிருந்தனால இப்போ இந்த மணி வந்து உள்ள வந்தனால எல்லாமே ப்ராஃபிட்ல தான் இருக்கும். ஓகே, பியூட்டிஃபுல். இப்போ நாங்க வந்து பிஎஸ்ஆர் தாண்டிட்டோம். அடுத்ததுதான் வருது எஸ்சிஆர், ம். இது ஸ்குவாட் காஸ்ட். நாங்க 96ல இருந்தோம், இப்போ 85 ஆக்கிட்டோம்.
நைஸ். 85 86 இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா எங்களோட டிரான்ஸ்ஃபர் பிசினஸே எப்படின்னா ஹை வேஜ்ல இருக்கணும் வெளில தள்ளிட்டு லோ வேஜ்ல இருக்க ஹை பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் தான் வாங்கணுன்ற மாதிரி. ம். எங்களுக்கு இப்போ குட்டினோவை இப்பதான் 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து இது கான்ட்ராக்ட் டெர்மினேட் பண்ணிட்டோம். ம். அதுவே அந்த ஒரு போய்வாடி அன்னக்கிளி. அந்த ஒரு கான்ட்ராக்ட் டெர்மினேஷனே எங்களுக்கு 3% குறைஞ்சிருச்சான் வேஜ் ஓ இதுல. வாவ். ஓகே 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 அந்த ஓகே. அளவுக்கு இருந்துச்சுன்னு திரும்பி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பயங்கர பெரிய தப்பா இருக்கேடா அது. ஐயோ. அதுதான் அவ்வளவு பெரிய தப்பு. அதுவும் இன்னும் இருக்கே, ஆனா டெண்டாங்கிற ஒருத்தர் இருக்கான், அவனை எப்படி தள்ளுறதுன்னு உட்காந்துன்னு இருக்கு. சோ அது வந்து இப்போ அதனால வந்து எங்க மார்க்கெட்டே பாத்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரிதான் மூவ் ஆயிடுச்சு. சோ இப்போ எமி மார்டினஸே சேல் பண்றோம் அப்படின்னு இருக்கிறது எதுக்குன்னா ஹை வேஜ்ல இருக்கான், அவனை தள்ளிட்டு லோ வேஜ்ல இருக்கவனை தான் கொண்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. அசன்சியோ வந்து நீங்க ஏன் வாங்கிக்கலாம்னு சொல்லலாம். அசன்சியோவே எங்களுக்கு எவ்வளவு 200K கிட்ட கேட்டிருந்தான். ஓகே 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 இப்ப ஃபெனர்பாச்சே போயிருக்கான், அவனுக்கு அந்த மணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, மூவ் ஆயிட்டான். ஓகே ஓகே ஓகே. So you don't want to அது get into the loop, another loop again. So basically ஆமா. வந்துட்டு ஒரு லிமிட் வச்சிருக்கீங்க, வேஜ் லிமிட் மாதிரி வச்சிருக்கீங்க. இதுல அன்லெஸ் வந்து நீங்க இதுல வந்து நீங்க அசன்சியோ இது ராஷோட வந்து நாங்க சைன் பண்ணோம் ஜனவரின்னு சொன்னீங்கல்ல, அதுவே எங்களுக்கு வந்து அசன்சியோ, ராஷ்வர்ட், மாலன், அப்புறம் வந்து ஆண்ட்ரஸ் கார்சியான்னு ஒருத்தர் வாங்கணும். இவங்க 4 பேர் வாங்குனதே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா 20 மில்லியன் ஆயிருச்சான் வேஜ்ல. ஓகே. சோ வந்து இதுவே ஒரு இது எல்லாமே 6 மாசத்துக்கு. 6 மாசத்துக்கு. ஓகே. இது வந்து என்னன்னா அப்போ வந்து போர்டு ஒரு கேம்பிள் எடுத்துட்டாங்க. சோ இது வந்து இவங்க வந்து எப்படியாச்சும் சாம்பியன்ஸ் லீக் கொண்டு போயிருவாங்கன்னு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் அது இந்த கேம்பிள் வந்து ஒண்ணு ஹிட் இல்லைன்னா அவ்வளவுதான் போச்சு மாதிரி. ஹிட் ஆகல, இப்ப அவ்வளவுதான். அதனால இந்த மிஸ்டேக்கை திருப்பி பண்ணக்கூடாதுன்னு அப்படியே அமுச்சு விட்டாங்க. சரி குட்டினோ மாதிரி அசென்சியோ 2.1 குட்டினோ 2.1 ஆயிடக்கூடாது. ஏன்னா பிளேயர்ஸ் வந்துட்டு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க, செட்டில் ஆயிடுவாங்க. அந்த மோட்டிவேஷன் ஃபேக்டருங்கிறது அதுவும் அவனோட ஏஜுக்கு இப்ப நீங்க புடிச்சு போட்டீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது, கடைசி பெரிய கான்ட்ராக்டாவும் இருக்கும் அவனுக்கு. சோ அந்த பாயிண்ட்ல இருக்கிறப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. குட் ஃபேர் வேலிட் பாயிண்ட் அது. பட் யா அதுதான் வந்து எனக்கு அதுதான் பயங்கர சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. நீங்க வந்துட்டு இப்ப மேல போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த குவாலிட்டிங்கிறது டெஃபினட்டா தேவைப்படும். நீங்க வந்து இப்ப ஆனா நீ சொன்ன மாதிரி லோ வேஜஸ்ல தான் ஆளை பிடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்துட்டு அவனுடைய அவுட்புட் வந்துட்டு இப்போ ஒரு ரெடிமேட் பிளேயர் கொண்டு வர அவுட்புட் அவன் கொடுக்க போறது கிடையாது. ஆனா உங்களுடைய ஆம்பிஷன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து யூரோப்பா, ஐ டோன்ட் நோ இஃப் கான்ஃபரன்ஸ் போறது உங்களுக்கு ஓனர்ஸ்க்கு ஆம்பிஷன்ரா தெரியல எனக்கு. பட் ஆனா ஒரு யூரோப்பா அண்ட் சாம்பியன்ஸ் லீக் கண்டினியூஸா ஏதாவது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு விளையாடணும் அண்ட் டொமஸ்டிக் கப் ஏதாச்சும் ஒன்று வந்தா த்ரூ தேட் போகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இல்லையா ஒரு ஃபேனா உனக்கு? நம்ம வந்துட்டு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரை வாங்கிட்டு வந்துட்டு அந்த பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயரை வந்து வளர விட்டு டெவலப் பண்ணி அதையும் வச்சுட்டு வி வாண்ட் டு கோ டு யூரோப்னு பாக்குறது. இந்த கரண்ட் சினாரியோல இருக்கிற பிஎல்ல இருக்கிற காம்படிஷன் எல்லாருமே அந்த டாப் 4 டாப் 6 ஆச்சு, டாப் 6 இப்போ டாப் 9 இருக்குங்கிறப்போ இந்த ஒரு ஃபேக்டர் வந்துட்டு உள்ள வர்றப்போ டோன்ட் யூ திங்க் இது வந்து ஒரு மாதிரி வந்து ஆம்பிஷனுக்கும் நீங்க வந்து என்ன பண்றீங்கிறதுக்கு ஒரு கேப் இருக்கிற மாதிரி இல்லையா ஒரு ஃபேனா பார்க்க? எனக்கு ஃபேனா பார்க்கும்போது ஒரு கேப் இருக்கு தெரியுதா. இப்போ வந்து வில்லா ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா ஃபுல்லா போய் பாத்தீங்கன்னா எங்கடா ஒருத்தனையாச்சும் சைன் பண்ணுங்கடான்னு கதறிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா நியூ கேசல், எங்க கூட இருக்கிற நியூ கேசல் அவனும் பாத்தீங்கன்னா என்னென்னமோ சைன் பண்றேன்னு பண்ணிருக்கான். நான் அந்த ஒரு கேப்பே பெருசாகுதுன்னு மாதிரிதான் இருக்கு. இந்த இப்போ பிக் சீஸ் தவிர நியூ கேசல் வில்லான்னு போது நியூ கேசல் வில்லாவே கொஞ்சம் கேப் விடுற மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து இது வந்து நாங்க எங்களுக்கு பண்ண வேணாதான். சோ அது வந்து இப்போ நாங்க வந்து எமி மார்டினஸ் வந்து நாங்க மூவ் ஆன் பண்றோம் அப்படின்னா வந்து அவன் வந்து என்ன கேட்டீங்கன்னா இவ்வளோ லிங்க்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு சரி போய் வாடான்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து எல்லாம் சொல்லுவாங்க, ஆனா ஒன் ஆஃப் த ஃபேக்டர் லாஸ்ட் சீசன்ல வந்து இருந்தது எமி மார்டினஸோட டிராப் ஆஃப். நிறைய கேம் பால் கையில வந்து அதை தட்டி உள்ள விட்டான், அந்த மாதிரி சில மேட்ச் பண்ணான். இப்போ கடைசி மேட்ச்ல ஆயிலண்ட் விட்டுனா கூட அவன் எங்கேயாவது தூக்கி அடிச்சிருப்பான். கரெக்ட் தான் கரெக்ட் தான். ஃபேர் பாயிண்ட். கண்டிப்பா தூக்கி அடிச்சிருப்பான் அவனே ஏதோ பண்ணாம. அதான் வந்து அந்த மாதிரி பண்ண வந்து காஸ்ட்லியான மிஸ்டேக் எல்லாம் விட்டுட்டு அதனால மூவ் ஆன் பண்ற ரீப்ளேஸ்மெண்ட்டும் வந்து செவேலியர் தான் பாத்துட்டு இருக்க மாதிரி லிங்க்ஸ் வந்திருக்கு. சோ அது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மேசிவ் இது இல்ல, டிராப் ஆஃப் இல்ல கேட்டா. நல்ல கோல் கீப்பர் செவேலியர், நல்ல கோல். இதுதான் வந்து எதுவும் மேசிவ் கரெக்டான லிங்க்ஸ் வரல, ஏதோ ஒரு அளவுக்கு அங்கங்க சொல்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா செவேலியருக்கு வந்து அந்த அளவுக்கு ஹை வேஜ் கிடையாது. இப்போ ஒரு 140K இருந்து ஒரு 80K அந்த மாதிரி வந்தா கூட ஒரு வேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது ஒரு கிடைக்குதுன்ற மாதிரிதான். இப்போ வந்து சில லிங்க்ஸ் பாத்தீங்கன்னா கர்னாச்சோவே பாத்துட்டு போன்ற மாதிரிலாம் லிங்க் வந்துட்டு இருக்கு.
கர்னாச்சோவுக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வேஜ் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு கேட்டோம்னா இப்போ ஸ்குவாடு வந்து ஓரளவுக்கு பர்ஃபெக்ட், எக்ஸப்ட் ஒரு ரைட் பேக், ஒரு ரைட் சென்டர் பேக், அப்புறம் வந்து ஒரு லெஃப்ட் விங்கர், இல்ல ஒரு விங்கர் இது ஆஃப்ல ப்ளே பண்ற மாதிரி அது கிடைச்சாலே ஸ்குவாடு கம்ப்ளீட் இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால வந்து எங்களுக்கு அந்த பில்டிங் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து அங்கங்க இருக்க மிஸ்ஸிங் பீசஸ் மட்டும் பிடிக்கிற மாதிரி தான் இந்த இது சொல்லும் இந்த விண்டோ. ஓகே 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 ஓகே. இப்போ அதுதான் இன்னொரு விஷயம் வந்துட்டு லைக் நான் வந்து மெயினா எமரி பத்தி பேசணும்னு பார்த்தேன். ஏன்னா நான் அதுதான் நீங்க வந்து 23-24 வந்துட்டு உங்களுடைய ஆக்சுவல் பாயிண்ட்ஸ் டாலி எல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. 23-24 24-25 2 பாயிண்ட் தான் வித்தியாசம். அதான் டைமிங்னு சொல்லுவாங்க. அந்த 2 பாயிண்ட் வித்தியாசத்துல வந்து நீங்க 2 ஸ்பாட்டு கீழே வந்துட்டீங்க. இப்போ அது வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த காம்படேட்டிவ்னஸும் போன சீசன் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஆக்சுவலா லீக் வந்து டிசைட் ஆயிடுச்சு, நாங்க மொக்க பண்ணிட்டோம், லீக் டிசைட் ஆயிடுச்சு. ஆனா அந்த சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட், யூரோப்பா லீக் ஸ்பாட் கடைசி வரைக்கும் வரதுக்கு வந்துட்டு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துட்டே இருந்துச்சு போன சீசன். அது மெயினா அந்த காம்படிஷன் காமிக்கிற மாதிரி தான். இப்போ வந்து இந்த லீக் வைஸ் அவர் உங்களுக்கு கன்சிஸ்டன்டா வச்சிருக்காரு எமரி. இந்த 68-66 இங்க வந்து மேல வருது. ப்ராபபிளி அடுத்த சீசனும் டெஃபினட்டா 60-65 பாயிண்ட் மார்க்கா அடிச்சிருவீங்கன்னு தான் என்னோட நம்பிக்கை இருக்கு டெஃபினட்டா. ஆனா இந்த ஓவராலா நீங்க வந்து மல்டிபிள் காம்படிஷன் ஸ்ட்ரேட் பண்றப்போ நம்ம பிளேயர்ஸ் பத்தி பேசணும், போர்ட் பத்தி பேசணும். பட் எமரியோட ரோல்னு அதை பார்த்தா அந்த ஒரு ஃபேக்டர்ல வந்து இவருமே கொஞ்சம் ஃபால்டர் பண்ற மாதிரி தான் இருக்கு அந்த ஒரு ஜோன்ல போறப்போ. So far, a few words about Emery and what he's done, and are you happy with him? எனக்கு ஹாப்பி தான். ஆனா வந்து சில மிஸ்டேக்ஸ் இருக்கு, அது மட்டும் அவன் வந்து கொஞ்சம் நீங்க கொஞ்சம் லெவலப் மாத்தனா பண்றதுக்கு அப்படின்னு. அவர் கரெக்டான ஆளுன்னு எதிர்பார்க்கறியா? கண்டினியூஸா லெவலப் பண்ணி சிஎல் ஆடுறதுக்குன்னு? எனக்கு கேட்டா கண்டிப்பா அவன் தான். ஏன்னா லைக் அவனுக்கு எமிரியும் மட்டும் வந்துன்னா கிளப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. கிளப்பை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவனோட இப்போ வந்து எங்களுக்கு எண்ட் ஆஃப் த சீசன் அவார்ட்ஸ் மாதிரிலாம் வைப்பாங்க. அப்பெல்லாம் வந்து எமிரி வந்து சொல்லியிருப்பான், அப்படியே பேசியிருப்பான், இந்த மாதிரி கிளப்பை வந்து நான் எவ்வளவு தூரம் கொண்டு போகணும், இங்கிலாண்டோட பெஸ்ட் ஆக்கணும் அந்த மாதிரிலாம். அவனும் சரி அவன் கூட அந்த பேக்ரூம் ஸ்டாஃபுமே வந்து எல்லாருமே வந்து அவ்வளோ ஒரு ஆம்பிஷனோட இருக்காங்க. சில இடத்துல வந்து எமிரி வந்து சில டாக்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதே வந்து கிறிஸ்டல் பேலஸ பார்த்தாலே அவன் பயந்துருவான், ஏன்னே தெரியல. எல்லா தடவை கிறிஸ்டல் பேலஸ் போனான்னா அவனுக்கு 3 at the back ஆடுவானுங்க. அவனுக்கு எனக்கு எதுவுமே ஆமா எங்களுக்கு கிறிஸ்டல் பேலஸ் வந்தாலே சரி ஓகே இந்த மேட்ச் விட்டுருங்க, அடுத்த மேட்ச் பார்ப்போம்ன்ற மாதிரி ஆயிருச்சு. அந்த மேட்சும் சரி, சில பெரிய இப்போ மான்செஸ்டர் யுனைடெட் எல்லாம் ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட்லயே வந்து அவனை எப்படி தடுக்கணும் அந்த மாதிரி ஒரு டாக்டிக்கல் ஸ்டெப்பா இருக்கு. எங்களுக்கு மான்செஸ்டர் அந்த சீசன் நல்லா பண்ணலனாலும் எங்களுக்கு எப்பவுமே அவங்க ஒரு பூகி டீமா தான் இருந்தாங்க. சோ அவங்கள எப்படி தடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டிக்கலா யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். நம்ம எப்படி அடிக்கணும்ன்ற மாதிரி. பிஎஸ்டி மேட்சும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெக் பாத்தீங்கன்னா நாங்க ஃபுல்லா உட்காந்துட்டு இருப்போம், டி பாக்ஸ்குள்ளேயே தான் இருக்கும், எவனுமே வெளியே வரல, ராஜாஸ் மட்டும் முன்னாடி முன்னாடி ஓடிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அந்த மாதிரி பண்ண உடனே நாங்க தோத்துட்டோம். அதே அடுத்த மேட்ச்ல சரி இது மேல எல்லாமே தோத்துட்டோம், நம்ம அட்டாக் பண்ணுவோம்னு அட்டாக் பண்ணும்போது நாங்க வந்து வின் பண்ணோம். அந்த ஒரு மிஸ்டேக்கை தான் வந்து நீ பண்ணாதீங்கன்னு எல்லா ஃபேன்ஸுமே கேக்குறான். அது மட்டும் அவன் மாத்தினானா இந்த சீசன் எனக்கு நீ சொல்றது எப்படி இருக்குன்னா வந்து ஆப்போசிஷன் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய மாத்துறாருங்கிறது சொல்றல. அவருக்கு பேஸ் லைன் ஸ்டைல் ஆஃப் பிளேன்னு ஒன்னு இருக்கிறது, அது வந்து லைக் அது பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி உனக்கு தோணுதா? ஏன்னா அது பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சுன்னா யூ டோன்ட் ஹேவ் டு சேஞ்ச் டூ மச்ல. எனக்கு பாத்தீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா இருக்கு நம்ம தான் தோணுச்சு. எனக்கு வந்து இவங்க அட்டாக் பண்றது எல்லாம் ஓகே, அந்த அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் எதுக்கு பண்றான்னு எனக்கு இன்னுமே புரியல, எதனால அவன் அப்படி பண்றான் அப்படின்னு. அவன் கரெக்டான டாக்டிக்கல் வச்சிருந்தானே. பிஎஸ்டி மேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அவனோட டாக்டிக்ஸ் இதான் அவன் எப்பவுமே பண்றது, பிரீமியர் லீக்ல பண்றது. நீ பால் கிடைச்சதா கவுண்டர் அட்டாக், ராஜஸ் உள்ள கொண்டு போவான், 2 பேர் விங்ல ஓடுவாங்க, எடுத்துட்டு போய் கோல் அடிப்பான். அதை பண்ணா கரெக்டா வின் பண்ணோம். அந்த மாதிரி ஏன் பண்ண மாட்டேன்? அந்த மாதிரிதான் வில்லா ஃபேன்ஸே நிறைய பேர் கேட்டிருப்பாங்க கிறிஸ்டல் பேலஸ் மேட்ச் ஓடலாம். சோ அதுதான் சொல்றேன், அது மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஏதோ ஒன்னு பண்ணி விட்டுற மாதிரி ஓவர் திங்கிங். ஓகே ஓகே, ஐ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் தட் ஓவர் திங்கிங். எஸ், எங்களுக்கு பண்ணாரு. பட் அகைன் இது வந்து லைக் வில்லா, ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் வில்லா வாஸ் லைக் a perfect club for him. ஏன்னா அவர் வந்துட்டு உங்களுக்கு வந்து லைம் லைட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது. எல்லாம் வந்து இப்ப எங்க ஃபேன் பேஸ் மாதிரி பைபோலார் ஃபேன் பேஸா இருக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து திடீர்னு எது நடந்தா அப்படி கத்தி இப்படி கத்தி. அவர் எங்களுக்கு ஃபெயில் ஆனது டெஃபினட்டா அவர் சைட்ல எவ்வளவு இருக்கோ அதுல எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு டெஃபினட்டா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு அது வந்து பேட் ஃபிட், எங்க போர்டு வந்து பண்ணினது அது பேட் ஃபிட் தான், அது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் ஐ திங்க் ஆஸ்டன் வில்லா அதே லெவலுக்கான ஒரு எதிர்பார்ப்புகளை தாண்டி அதே அளவுக்கான ஒரு லைம் லைட் இல்லாதப்போ அவருடைய வேலை அவரால் கரெக்டா எப்படி பண்ணிட்டு போக முடியும்? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மேனேஜர் தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு மிட் லெவல் டீமை அவங்களுடைய பொட்டன்ஷியலை தாண்டி பஞ்ச் பண்ண வைக்கிற ஒரு நல்ல ஒரு மேனேஜரா தான் இருந்திருக்காது. அது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் ஃபிட் ஆகும், உங்களுக்கு அது கரெக்டா ஆகும். ஏன்னா பிளஸ்
நிறைய பிளேயர்ஸ் வராங்க உங்ககிட்ட. நான் வந்து இப்போ ம் நம்ம ஐசக் லேயர் சொன்னப்ப அதான் சொல்லுவான். அவங்க தான் வந்து இப்போ ஆஸ்டன் வில்லா வந்துட்டு ஒரு ஒரு கரெக்டான ஒரு பிளேயரை டெவலப் பண்றதுக்கான ஒரு கிளப்பா இருக்காங்க. அது உங்களுடைய மாடலுக்கும் கரெக்டா ஒர்க் ஆகும். ஏன்னா நீங்க ம் வந்துட்டு இப்போ நீங்க பைப் லைன்ல பொட்டன்ஷியல் பிளேயர் கொண்டு வரீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல தே ஆர் கோயிங் டு லீவ் யூ. ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி கிளப். ஆனா அந்த பாயிண்ட்ல நீங்க நிறைய காசு கொண்டு வரலாங்கிற ஒரு ஃபேக்டரும் கரெக்டா ம் இருக்கும். இஸ் அ வெரி குட் கோச். ஸ்ட்ரைக்கரு விங்கரா நம்ம பால் கிட்ட கொடுத்தீங்கன்னா வந்து வேற லெவலில் தூக்கி விட்டுருவார் நம்ம பால். அது வந்து என்னைக்குமே ஸ்டாண்டர்ட் எமரி கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து இது பிளேயர்ஸ்ல தான். உனக்கு வந்து போன சீசன்ல ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ்னா யாருன்னு சொல்லுவேன்? மோஸ்ட் இம்ப்ரூவ்டு பிளேயர்ஸ்னா யாரு? எவன் வந்துட்டு டேய் இவன் உன் மேல எதிர்பார்ப்பு நிறைய வச்சிருந்தா இப்படி சொதப்பிட்டே ஏடான்னு உன வந்து டிசப்பாயிண்ட் பண்ண பிளேயர்ஸ்னா சொல்லு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டாண்ட் அவுட்னா வந்து ஐ would say ராஜர்ஸ் அண்ட் டெலமென்ஸ் ரெண்டு பேருமே ஒரே லெவல்ல தான் இருந்தாங்க. ஸோ ராஜர்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலி போன சீசன் இது ஜனவரி விண்டோல தான் வாங்கணும். ம். அப்போ வந்து மில்ஸ் ப்ரோல வந்து 15 மில்லியனுக்கு வாங்கணும். இப்போ அவனோட நாங்க வேல்யூ பண்றது 100 மில்லியன். 100 யார் மில்லியன் ராஜர்ஸ்ல? இருந்தாதான் நீங்க ம், ம், 100 மில்லியன் இருந்தாதான் நாங்க பேசுறதுக்கே வரும் அப்படின்ற மாதிரி ம், சொல்லிட்டோம். ம், ம், ம். ஒரு பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் சீசன். ஏன்னா சில மேட்ச் எல்லாம் வந்து அவ்வளவுதான் கை விட்டுருவோன்ற போது அவன் தான் வந்து அந்த ஒரு பால் எடுத்துட்டு போறதா இருக்கட்டும். இப்போ சாம்பியன்ஸ் லீக் மேட்ச்லயும் பிஎஸ்ஜி கூடலாம் அவன் தான் கோல் அடிச்சு செல்டிக் மேட்ச்னு இருக்கும். செல்டிக் மேட்ச்ல வந்து செல்டிக்கோட வின் பண்ணாதான் நாங்க வந்து டாப் 8 போனோம். ம், ம், அவங்க ம். அப்ப வந்து ராஜர்ஸ் ஹேட்ரிக் அடிச்சான். ஸோ ம், அந்த ம். மாதிரி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருந்தான். அதே மாதிரி மோஸ்ட் எனக்கு இம்ப்ரூவ்ட் கிரிக்கெட். ராஜர்ஸ் வந்து பர்டிகுலர்லி ஏன்னா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் லெக் வந்து லைக் எப்படி சொல்றது போன சீசன் வந்து உங்களோட வந்து விளையாடணும் ஆகஸ்ட்ல. ம் நாங்க 2-0 வின் பண்ணோம்னு நினைக்கிறேன் வில்லாபாட்ல வந்து. அந்த மேட்ச்ல தாறுமாறா விளையாடினார் ராஜர்ஸ். ஆமா ஆமா. எனக்கு வந்து நான் ரைஸ் எதிர்பார்க்கல. எல்லாரும் ஏன்னா இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் அவனை வந்து பார்த்தேன். யாரா இவன் அப்படியே வந்து அடிச்சு தள்ளிட்டு போறான் எங்களோட. ஏன்னா அந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த சீசன் வேற. நான் வந்து போன சீசன் எங்களுடைய டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் எப்படி பண்ணாங்கன்னு பயங்கர ஹைப்ல சந்தோஷமா வேற இருந்தேன். இவன் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்காம அப்படியே எங்க மிட்ஃபீல்டுக்குள்ள நடுவுல புல்டோஸ் பண்ணிட்டு போனான். எனக்கு வந்து ஒரு நிமிஷம் யார் இந்த பையன் புதுசா இருக்கானே பயங்கரமா விளையாடுறானே அப்படின்னு இருந்துச்சு. ராஜர்ஸ் வந்து டெஃபினெட்லி போன சீசன் ப்ராபப்ளி பெஸ்ட் யங் பிளேயர்னு கூட சொல்லுவேன். பயங்கரமான ம் சீசன் எனக்கு டெஃபினெட்லியா. அதே அதை மாதிரி தவிர்த்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ்னா யார் சொல்லுவேன்? டெலமென்ஸ் ம், ஆக்சுவலி அவனுக்கு ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் மோஸ்ட் இம்ப்ரூவ் ரெண்டுமே அதான். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் நாங்க வாங்கிட்டோம், ஃப்ரீல வாங்கிட்டோம். இந்த போன சீசன் முன்னாடி சீசன் ஆனா எங்களால ஃபிட் இன் பண்ண முடியல. டக்ளஸ் லூயிஸ் கமாரா இருந்தபோது அவனை ஃபிட் இன்னே பண்ண முடியல. அவனுக்கு அவன் அந்த மாதிரி பிளேயரை வந்து நம்ம பெஞ்சிலேயே உட்கார்ந்துக்கன்னு சொல்லவும் முடியாது. ம், சோ ம், ம், வந்து வந்து அந்த ஒரு 6 மந்த்ஸ்லயே அவன் வந்து லைட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் அவுட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் ஒரு டாக்ஸ் இருந்துச்சு. ம், ம், சோ ம். வந்து அவனை நம்பர் 10 ஆட வச்சா அவனோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மி. சோ அவன் வந்து நம்பர் 10 அந்த அளவுக்கு நல்லா ஆட முடியல. சோ அதனால வந்து சரி டக்ளஸ் லூயிஸை வெளில தள்ளிட்டோம். டக்ளஸ் லூயிஸ் மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட் ஒனானா கிடையாது. அவன் வந்து ஒரு பியூர் அண்ட் பியூர் எங்களுக்கு அந்த டைம்ல ஒரு ஸ்ட்ராங் மிட்ஃபீல்டர் இல்லைன்னால அவனை வாங்கணும் ஒனானா. ஆனா இன்னும் எங்களுக்கு டக்ளஸ் லூயிஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா அவன் வரலையே, யாராச்சும் வாங்கலையேன்னு போது டெலிமென்ஸ் பாப் அவுட் ஆனான். ஏன்னா வந்து ஒரு பெஸ்ட் என்னன்னா அவன் இன்ஜுரியே ஆகல மோஸ்ட்லி. ம். ஃபுல் கேம் எல்லா கேமும் 90 மினிட்ஸ் அதுவே கிட்டத்தட்ட சர்ப்ரைஸ் இல்ல ரியான். ஆக்சுவலா. அந்த கொஞ்சம் ஆமா. இன்ஜுரி ப்ரோன் டேக் அவனுக்கு இருக்கு. அந்த லேசெஸ்டர்ல போயிட்டு இன்ஜுரி ஆயிட்டு அவனை லேசின்னு சொல்லி வெளில ம், தள்ளினாங்க. ம், ம், ம். அந்த மாதிரி இந்த பிளேயரு இப்போ வந்து அப்படியே மாறும்போது லைக் எல்லாருக்குமே வந்து இப்போ என்ன சொன்னாலும் டெலமென்ஸ் 28 வயசு ஆனாலும் நீ அவனை விற்காதன்ற மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கான். சோ யாரு வந்து மோசமா பண்ணிட்டாங்க நீ இந்த எதிர்பார்ப்புகளோட சீசன்னா இருந்திருப்பல்ல. இப்ப நீ பெய்லி சொன்னல ஃபார் எக்ஸாம்பிள். எதிர்பார்ப்புகளோட எனக்கு உள்ள லிட்டரலா போறப்போ பெய்லி தான். ஓகே. ம், எங்களுக்கு எங்களுக்கு வந்து என்னன்னா ரெண்டு இருந்துச்சு. இப்போ டுரான் வாட்கின்ஸ் இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி சீசன் பெய்லி டியாபி ம், ரெண்டு பேர் இருந்துட்டாங்க. டியாபி வந்து அந்த அளவுக்கு நல்ல சீசன் இல்ல. ஆனா பெய்லி சூப்பர் சீசன். இப்போ வந்து நீ பெய்லிய சவுதி விற்பியா டியாபிய சவுதிக்கு விற்பியான்னும் போது டியாபியை வித்துட்டோம். ம், ம். ஆனா இப்போ கரெக்ட் அது என்னன்னா டெசிஷன் ஒரு அது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரஸ்ட் வந்து பெய்லிக்கு. பிரஷர் பெய்லியை ட்ரஸ்ட் போட்டீங்க. பண்ணும்போது அதான் அது ஒரு ப்ரெஷர் போட்டது அப்படியே சொதப்பிட்டாங்க. எல்லா மேட்சும் என்னன்னா நீ கோல் அடிக்கலன்னு கூட பரவாயில்ல, ஒரு ரெண்டு பேரை முன்னாடி சீசன் எத்தனை பேர் இருந்தாலும் தாண்டி போயிட்டே தாண்டி இருப்பான் அவன் போலாம். பாட்டுல. ம், இந்த சீசன்ல நான் அவ்வளவு 1v1 அவனை எடுத்தே நான் பாக்கல. ம், ம், ஒரு ம். கிட்ட போய் விழுந்துருவான், என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. சோ அதுவும் வந்து எமரிக்கும் அது தெரிஞ்சிச்சு. ரெண்டு விண்டோவா நாங்க அவனை செல் பண்ணவே பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, அந்த ஓகே. மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு டிராப் ஆஃப் அவனும் சரி. எனக்கு எமியும் கொஞ்சம் கொஞ்சம் டிராப் ஆஃப் அந்த மாதிரி தான் சொல்லுவேன். இந்த சீசன் வந்து ஒரு டாப் கோல் எமிக்கு அந்த கீப்பர்னா லீக்ல கான்சென்ட்ரேஷன் இஷ்யூஸ் இருக்குங்கிறது வந்து நமக்கு தெரியும். கப் கேம்னா வேற மாதிரி மாறிடுவோம். அந்த லீக்ல கன்சிஸ்டன்சிங்கிறது ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரியும். இந்த சீசன் எனக்குமே தோணுச்சு கொஞ்சம் டிராப் ஆஃப் வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரிய ஆரம்பிச்சிருச்சோ.
அந்த FIFA அதாவது விளையாடுறப்ப ஒரு பிளேயர் அப்படியே மேல போயிட்டு பிளாட்டோ ஆயிடுவான், டப்புன்னு இப்படி கீழ இறங்க வைப்பான் தெரியுமா? அந்த ஃபேஸ்க்கு வந்த மாரி இருந்துச்சு. ம். ஸோ இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. மத்தவங்க எல்லாம் கரெக்டா தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து லைக் ஸ்டாண்ட் அவுட் பார்த்தோம். மோஸ்ட் இம்ப்ரூவ்ட் பிளேயர்ஸ்னா யார் சொல்லுவ? லைக் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு டூ திஸ் வெல். பட் நீ வந்து அட்லீஸ்ட் இப்போ ராஜர்ஸ் டேலர் மென்ஸ்லாம் உனக்கு வந்து ஏதாச்சும் வந்து இருந்திருக்குல்ல, இவங்க வந்து குவாலிட்டி இருக்கு, இவன் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டான்னு. ம், நீ இப்படி ஆடுவடா, ம். அப்படி எனக்கு தெரியவே தெரியாது, நீ தான்டா ஸ்டாண்ட் அவுட்ங்கிற மாதிரி யாராச்சும் பத்தியா மோஸ்ட் இம்ப்ரூவ் ஆன மாதிரி? இது வந்து நிறைய பேருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியல. பொகார்டுன்னு தான் லமார் பொகார்டு வந்து எங்க யூத் அகாடமில இருந்தான். ஓகே அவனை வந்து நாங்க QPRக்கு லோன் அவுட் பண்ணோம். ஓகே ஸோ வந்து லோன் அவுட் பண்ணிட்டு இப்போ வந்து சும்மா அவனை வந்து நாங்க பிளான்ல இருந்தானேன்னு தெரியல. ஆனா வந்து அவன் என்னன்னா எங்களுக்கு அந்த ஒரு இன்ஜுரி ஃபேஸஸ் இருந்தபோது நீ எங்க போய் ஆடினாலும் அவன் ஆடுறான். ம் ம் சிடிஎம்ல இன்ஜுரி இருந்ததுன்னா சிடிஎம்ல போட்டு ஆடணும். சென்டர் பேக்ல ஓகே. இன்ஜுரி இருந்தா சென்டர் பேக்ல ஆடணும். ரைட் பேக்ல இன்ஜுரினா ரைட் பேக்ல ஆடணும். ஸோ அது ப்ரொஃபைல் வந்து என்னது? மிட்ஃபீல்டர், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். அவனோட ப்ரொஃபைல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். ஓகே அவன் அதுக்கு முன்னாடி சென்டர் பேக் ஆடுவானு அவனுக்கே தெரியுமான்னு கூட ஓகே தெரியல. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி இருந்தபோது ஃபில்ட் இன் எவரி ஸ்பேஸ். இப்போ நாங்க வந்து அவனை லோன் அவுட்டும் எதுவும் பண்ண பார்க்கல. ஏன்னா அவன் வந்து ஸ்குவாட் பிளேயர் எங்களுக்கு தேவைன்ற மாதிரி எமிரி சொல்லிட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நாங்க வில்லா ஃபேன்ஸ் யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நாங்க வந்து அவனுக்கு முன்னாடி வந்து ஒமாரி கெல்லிமன் ஒருத்தர் இருப்போம். ஆமா ஆமா ஆமா. நாங்க செல்சிக்கு வித்தோம். செல்சிக்கு வித்தீங்க. அவனாதான் வந்து இருக்கிறதுல பெரிய பொட்டன்ஷியல்னு இருந்தோம். அப்போ இருந்தபோது இவனை வந்து எங்கிருந்தோ போட்டானதுதான் எனக்கு ஸ்டாண்ட் அவுட் பெரிய பெரிய இது வந்து. இன்ட்ரெஸ்டிங். ஸோ அப்ப இவங்கிட்ட இருந்து அடுத்த சீசன் கொஞ்சம் நிறைய எதிர்பார்க்கலாம். உனக்கே நம்பிக்கை இருக்கும்னு சொல்றேன். ஆமா ஆமா கண்டிப்பா. ஸோ இது வந்து நேற்றுக்கும் இன்றுக்கும் ஆக்சுவலா வந்து நம்ம இன்று இப்ப நடக்கிற டிரான்ஸ்பர் ப்ரீ சீசன்லாம் பேசுறதுக்கு இடையில ஒரு கரெக்டான செக்கா வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஓலி வாட்கின்ஸ். ஓலி வாட்கின்ஸ் ம், வந்துட்டு 2 சீசன்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு சரியான சீசனு, பயங்கரமா விளையாடிட்டு இருந்தான். போன சீசன் டெஃபினட்டா வந்து கொஞ்சம் டிராப் இருந்துச்சு டியூ டு லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ், ஏஜ் எல்லாமே. ம், ஆனா அவன் நல்லா விளையாடிட்டு இருந்த பாயிண்ட்ல தான் நீங்க அவனுக்கு வந்து இப்போ 5 வருஷம் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்க. நாங்களும் இப்போ இந்த ரீசெண்டாக ஜான்வரி விண்டோவில் ட்ரை பண்ணோம், வேல்யூவேஷன் மீட் ஆகல, நம்ம வந்து ஆஃப் த டேபிள் வந்துட்டோம். ஆனால் இந்த பாயிண்ட்ல இப்போ வில்லானை பற்றி பேசுகிறப்போ உங்களுக்கு டிஸ்பென்சபிள் பிளேயர்ஸ்னு பார்க்குறப்போ இப்போ நீ சொன்ன மாதிரி எம்மி ஒருத்த மார்க்கெட்டில் இருக்கான், அவனுமே போகணும்னு சொல்கிறான், எல்லாமே இருக்குங்க. வாட்கின்ஸோட நேம் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அது வந்து அவன் வந்து லைக் எப்படி சொல்றது, நீங்களே மூவ் ஆன் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு ரெடியா இருக்கீங்களா, இல்ல வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அவன் புஷ் பண்றானா, இல்ல இவ வந்து லைக் இதுதான் ரைட் டைம் டு மூவ், இவன் தான் நம்மளுக்கு காசு கொடுப்பாங்கிற ஒரு இதுல போறான்? ஏன்னா நீ வந்து வி ஆர் நாட் இன் நீட் ஆஃப் சேல்ஸ்னு சொன்ன கரெக்டா, சேல் பண்ணி தான் ஆகணும்னு. பட் ஏன் இந்த வாட்கின்ஸ் பேர் வந்து ஏன் எப்பயுமே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்ல, அதுவும் கடந்த ஒரு 2-3 விண்டோவா 5 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அடிபட்டுக்கிட்டே இருக்கு? வாட்கின் சிச்சுவேஷன் வந்து லைக் போன சீசன் பாத்தீங்கன்னா வந்து இ- அவன் வந்து அவனோட பொட்டன்ஷியல் எவ்வளவு நல்லாவே தெரியும். அந்த ஒரு யூரோஸ் முடிச்சுட்டு ஒரு இன்ஜுரி வந்துச்சு. ம் அந்த இன்ஜுரியில வந்து என்னன்னா நிறையவே சேஞ்சஸ் ஆயிடுச்சு. என்னன்னா வந்து எங்க இருந்தாலும் கிளினிக்கலா அடிக்கிற ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த சீசனால ஓப்பன் சான்ஸ் எல்லாம் சில மேட்ச் எல்லாம் விட்டான். மிஸ் பண்ண, எங்களோட மிஸ் அப்பவே வந்து ஒரு ஆமா அந்த ஒரு டிராப் ஆஃப் தெரிஞ்சுது. சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து நான் கிளப் வந்து மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மோட்டிவ் வந்துட்டாங்களா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ எங்களோட கிளப்போட ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் இதுவும் கிடைச்சிருச்சு. பண்ண. அதுவும் பிரேக் பண்ணிட்டான், ரெக்கார்டும் பிரேக் பண்ணிட்டான். ம் சோ இதுதான் ஒரு ரைட் டைம் அப்படின்னு மூவ் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனா எனக்கே வந்து இப்போ யாருக்குமே வில்லா ஃபேன்ஸ் யாருமே மூவ் ஆன் பண்ணுவோமா மாட்டோமான்னு யாருக்குமே 100% தெரியல. ம் திடீர்னு பார்த்தா எங்க கிளப்ல எல்லாத்துலயும் ஃபீச்சர் பண்ணிருக்கோம். இப்போ எல்லா ம் ம் இது ம். கிட் ரிவியூல எல்லாத்துலயும் இருக்கான். சோ வந்து இது வந்து ஒரு 50-50 இந்த மாதிரி இருக்கு. ஒரு ரைட் ஆஃபர் இருந்துச்சுன்னா சேல், இல்லையா இஸ் கோனா ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே. எனக்கு ஆனா அந்த ரைட் ஆஃபரும் வந்து நாங்க வேல்யூவேட் பண்றதும் நான் 50 மில்லியன் கிட்ட கேட்போம், ம் கன்ஃபார்ம் கேட்போம். ஏன்னா வந்து அவனோட எவ்வளவு மோசமான சீசனா இருந்தாலும் ஈ கேன் கேரண்டி யூ 15 கோல்ஸ் சீசன்ல 15 கோல் கண்டிப்பா அடிச்சிடும். கண்டிப்பா. ம் சோ அதுக்கான வேல்யூவேஷன் தான் கேட்கறோம். சோ அது மத்த கிளப் ஏஜ் ஃபேக்டர் வச்சு கொடுப்பாங்களான்ற மாதிரி ஒரு டவுட்டும் வரும். பட் ஆனா அதுதான் அவன் இப்போ இப்ப போலனாலும் உங்களுக்கு வந்து வச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. எங்க கிளப்புக்கு வச்சுட்டா ஓகே, உனக்கு ரைட் ஆஃபர் வந்துச்சா அப்போ கிளம்பு அந்த மாதிரி தான் யா இருக்கும். ஃபேர், மேக் சென்ஸ். ஓகே. சோ இப்போ வந்து இன்று இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? ப்ரீ சீசன் எப்போ ஸ்டார்ட் பண்றீங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம், 2 மேட்ச் தோத்துட்டோம், அது வேற விஷயம். யாரோட விளையாடுங்க? அது வால்ஷாலும் ஜெர்மனில என்ன டீம்னே தெரியல, ஏதோ ஓகே. ராஸ்டாக்னு டீம். ஆன்சர் மோஸ்ட்லி ராஸ்டாக்கா? ஃபுல் அண்ட் ஓகே ஃபுல் ஓகே. மோஸ்ட்லி எல்லாமே வந்து அண்டர் 21 பிளேயர்ஸ் வச்சு தான் ஆடி இருக்கோம். ஏன்னா ஓகே ஓகே. வந்து ஃபர்ஸ்ட் லேட்டா ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ்லாம் அடுத்த வீக் ஜெர்மனி மேட்ச்ல தான் வரும்போது தான் வந்து ஃபீச்சர் பண்ற மாதிரி. ஸோ இது வந்து ஒரு அண்டர் 21 வச்சு ப்ரீ சீசன் தான். மற்றபடி பெரிய பிளேயர்ஸ் யாரும் உள்ள இன்னும் வரல. இப்பதான் ஓகே ராஜேஷ் தான் வந்திருக்கான் இனிமேல் தான். ஓகே. சோ இப்போ வந்து டிரான்ஸ்ஃபர்ஸ்லயே பேசுவோமே, அவுட் கோயிங்ஸ் யார் உங்களுக்கு இந்த டைம்ல, இந்த சீசன்ல யார் இந்த டிரான்ஸ்ஃபர் விண்டோல அவுட் கோயிங்ஸ் போவாங்கன்னு எதிர்பார்க்குறேன்? அது அவுட் கோயிங்ஸ்னா ஃபர்ஸ்ட்
லியான் பெய்லி கன்ஃபார்ம். அது வந்து கன்ஃபார்ம் ம், பண்ணிட்டாங்க. 2 விண்டோவ தள்ளணும்னு பார்க்குறாங்க. இந்த விண்டோ கன்ஃபார்ம் ம். தள்ளிருவாங்க. ஆல்ரெடி வந்து சவுதி கிளப்பும் ஃபெனர்பாச்சேவும் இன்ட்ரஸ்டட்னு லிங்க்ஸ் வந்திருக்கு. ஸோ வந்து ஃபெனர்பாச்சே வந்து வில்லா 2.0 பண்ணிட்டுருக்கானுங்க. டுரானு, டியாகோ கார்லோஸ், அசென்சியோ, ம், இப்போ ம், ம், பெய்லியும் ம். வாங்கிருவன்ற மாரி தான் இருக்காங்க. ஸோ பெய்லி கன்ஃபார்ம்டு. அதே மாரி என்சோ பரன்சியா இப்போ அவுட் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. லோன் அவுட் போயிட்டோம். அ அப்புறம் வந்து வேற யாருன்னா, எம்மிக்கு இன்னும் வந்து ரைட் ஆஃபர் வரல. ஆனா வி ஆர் ஓப்பன் டூ மூவ். எங்களோட எந்த ட்ரான்ஸ்ஃபர் கிட் ரிவீல்ல கோல் கீப்பர் கிட்ல எம்மி இல்லவே இல்ல. ம்ஹ்ம். அது ம்ஹ்ம். வந்து ஸோ எங்களுக்கு லைக் கன்ஃபர்ம்டா மூவ் ஆ ஆயிடுவாங்கன்ற மாரி தான் இருக்கு. ஏன்னா ம். வந்து எங்களோட மேஜர் ஜெர்சி சேல்ஸ்ல இருக்கிறது எம்மி தான். அவனுக்கு ஓகே, அந்த ஓகே, ஓகே. அந்த இதுல இருக்கும்போது அவன கோல் கீப்பர் கிட்லலாம் காட்டாதது மோஸ்ட்லி மூவ் ஆன் பண்ற மாரி தான் தோணுது. மேக்ஸ் சென்ஸ், மேக்ஸ் சென்ஸ். அப்புறம் வந்து ஆம், அதுக்கப்புறம் வாட்கின்ஸ்க்கு அதே தான் 50-50ன்றது. இப்போ வந்து ராம்சிக்கு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ராம்சிக்கு வந்து என்ன அப்படின்னு வித்தா பியூர் ப்ராஃபிட். ஆனா வந்து எமிரிக்கு அவன புடிச்சிருக்கு. அவனோட ஓகே, ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு அந்த மாரி இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட்லி இதுக்கப்புறம் பெரிய சேல்ஸ் எதுவுமே கிடையாது. ராஜர்ஸ சேல் பண்ண மாட்டோம். கமாராக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் குடுத்துட்டாங்க. இன்னும் சைன் அப்போ பண்றதா வந்து ஒனானா என்ன ஆவான்னு நினைக்கிறேன். இப்போ இவன் வந்து எப்படி இருந்தாலுமே நீ டிஎல்எம்என்ஸ் அண்ட் கமாரா தான் வந்துட்டு ஸ்டார்டர்ஸ்னு சொன்னேன். ஒனானா வந்து ஸ்குவாட் டெப்த்துக்கு ஓகேவா இருப்பான் அவன். ஏன்னா அவனுமே எனக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்தோடனே தாறுமாறா விளையாடினான். ஆனா அவனுமே வந்து எந்த டீமுக்குள்ள போனாலும் இப்போ ஸ்டார்டர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அவனுக்கு டெஃபினட்டா ம். கரெக்டா. அந்த மாதிரியான ஒரு பிளேயரா தான் இருக்கான். ஸோ அவனுடைய சிச்சுவேஷன் என்ன ஆகும்னு பாக்குறேன் நீ இப்போ. எனக்கு தெரிஞ்சு ஒனானா வந்து ஹேப்பியா இருக்கான மாரி தான் தோணுது. அவன் வந்து இப்ப ஸ்குவாடா இருந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா இன்டகிரேட் ஆறேன். இப்ப டெலமென்ஸும் 28. ஸோ ம், அவனுக்கும் ம். வந்து இன்டகிரேட் ஆறேன்ற மாரி தான் இருக்கு. ஒனானா 22 வேணுமோ இல்ல 22 22 தான். ஸோ கான்ட்ராக்டும் இருக்கு. பிளஸ் அவனோட ஃபேமிலி சைடும் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து இருக்கணுன்ற மாரி இருக்காங்க. ஓகே, 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 ஓகே. ஒனானாவோட ஏஜென்ட் வந்து அவங்க அக்கா தான். ஸோ வந்து ஓகே, ஓகே, ஓகே. ஷி இஸ் வந்து இங்க தான் இருக்கணும் அந்த மாரி புஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ எந்த கிளப்புக்கும் போற மாரி டவுட் இல்ல. ஸோ ஓகே. அது வந்து பெர்ஃபெக்ட் தான். மத்தபடி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இப்போ இருக்க லோன் பிளேயர்ஸு எல்லாரையும் வந்து செல் பண்ணிட்டு, எவ்வளோக்கு எவ்வளோ மணி உள்ள கொண்டு வர முடியுமோன்ற மாரி தான். ஸோ ஸோ எஸ்சிஆர்னால இப்போ உங்களுடைய இன்கமிங்ஸ் ஆர் தே டிபெண்டன்ட் ஆன் யூ செல்லிங் இல்ல வந்து லைக் எந்த பாயிண்ட் வரைக்கும் நீங்க வந்து வாங்கலாம் இந்த மாதிரி இன்கமிங்ஸ செல் இப்போ பண்ணாம? கன்ஃபார்ம் நாங்க வித்தா தான் வாங்க முடியும். அவ்வளோதான் அது. ஓகே, வித்தா ஓகே, தான் வந்து அந்த எஸ்சிஆருக்குள்ள ரெவென்யூவா வர முடியும். வந்துட்டு இப்போ ஓகே, வாங்குறோம்னா, வாங்குறத நாங்க அமார்டைஸ் பண்ணிருவோம். 5 வருஷத்துக்கு ஓகே, போட்டு, ஓகே, ஓகே, கம்மி விலைக்கு போட்டதுனால, இந்த இதோட எஸ்சிஆர் இதுவாயிரும். ஓகே, ஆல்ரெடி ஓகே, எங்களுக்கு எஸ்சிஆர் சார்ஜஸ் வந்துருச்சு. 11 மில்லியன் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஓகே. சீசன் எஸ்சிஆருக்கு நாங்க வந்து கன்ஃபார்மா பண்ணிருவோம். இல்லன்னா அப்படின்ற யூஃபா கிட்ட சொல்லிட்டோம். யா, விட்டோம்னா யா. வி வில் பி பேண்ட் ஃப்ரம் யூரோப். அதனால ஓகே, வந்து ஓகே, ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. ஓகே, 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 ஓகே. மேக் சென்ஸ். அடுத்தது நான் என்ன கேட்கணும்னு வச்சிருந்தேன்னா, எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறது ம். பிளேயர்ஸ் வைஸ் பிளேயர்ஸ் வைஸ் எங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறது? இப்ப நம்ம வந்து ஷெவாலிய பத்தி பேசினோம். ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ன்னு வச்சுக்கோயேன். அத தவிர்த்து யாரெல்லாம் நீங்க வாங்கணுங்கிறது லைக் எப்படி சொல்றது? 2 விதமா பார்ப்போம் அதையே. கிளப்புக்கு யாரெல்லாம் வாங்கணும்னு தேவை. உன்னுடைய விஷ் லிஸ்ட் என்ன? யாரெல்லாம் அந்த பொசிஷன்ல ஓகே. வந்து ஷெவாலிய ஷெவாலிய விட்டுருவோம். ம். ஓட்டைகள் எங்கெல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு? உன்ன பொறுத்தவரைக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு இருந்துச்சு. ராபின் ஓல்சன் நம்பர் 2ல இருந்தான். அவன நாங்க மூவ் ஆன் பண்ணிட்டு, இப்போ வந்து மார்க்கோ பிசோட்ன்னு ஒருத்தன வாங்கியிருக்கோம். ஃப்ரம் பிரெஸ்ட். ஸோ யூஃபா இது சாம்பியன்ஸ் லீக்ல ஆடிட்டு இருந்தான். ஸோ இப்போ நம்பர் 2வா நாங்க வாங்கிட்டோம். ஸோ அந்த ஒரு ம். ஓட்டை ஃபில் ஆயிருச்சு. ஸோ சென்டர் பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரைட் சென்டர் பேக் எங்களுக்கு இப்போ டெப்த்தே இல்ல. கோன்சா மட்டும் தான் இருக்கான். ஒரு ரைட் சென்டர் பேக் கன்ஃபார்ம் வேணும்னு தேடிட்டு தான் இருக்கோம். அந்த ப்ரொஃபைல் வந்து ஒரு இது ஜேடி கேன்வர்ட்ன்னு ஒருத்தன் இருக்கான். டொலூஸ்லேருந்து. அதே மாரி ஒரு யங் பொட்டன்ஷியல் எங்கேருந்து? டொலூஸ் ஓகே, பிரான்ஸ்ல. ஓகே. ம், ம். அங்கருந்து ஸோ அவன வந்து இப்போ லிங்க்ல இருக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து அவனும் ஒரு யங் பொட்டன்ஷியல் ஹை பொட்டன்ஷியல் பிளேயர் மாரி. ஸோ ஒரு பேக்கப்புக்கு கோன்சாக்கு எப்படியும் மோஸ்ட்லி நெறைய மேட்ச் ஸ்டார்டர்ல தான் இருப்பான். ஸோ அவன வந்து ஒரு பேக்கப் மாரி. ஸோ ரைட் சென்டர் பேக் கண்டிப்பா தேவை. ஸோ ரைட் பேக்கு இவனுங்க மேட்டி கேஸ விட்டானுங்கன்னா அவன வாங்கலாம். எனக்கு மேட்டி கேஸ டீம்ல இருந்து எனக்கு பயமா இருக்கு. ஒரு ஒரு மேட்ச்சும் என்ன கெஷின்ஸ்கின்னு சொல்றா. என்னடா கேஷ்ங்கிற? அவன அது ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அவன நம்பி ஒரு மேட்ச் என்னால போ முடியல அவ்வளவுதான். ஸோ அது ஒரு ரைட் பேக்கு. ஸோ இது மிட்ஃபீல்டு எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு நியூ சைனிங்ஸும் தேவையில்ல. ஏன்னா வி ஆர் ஸ்டாக்ட் இன் மிட்ஃபீல்ட். ம். அண்ட் இப்போ வந்து பெய்லி ரீப்ளேஸ்மென்ட் வேணும். பெய்லி போயிட்டான். பெய்லி ரீப்ளேஸ்மென்ட் வேணும். ரீப்ளேஸ்மென்ட்னு சொல்லுவியா? அப்கிரேட்ன்னு சொல்லுவியா அந்த பாயிண்ட்ல?
எனக்கு கேட்டா வந்து ஆஹ், மாலன் தான் வந்து போன சீசன் ஃபீச்சரே பண்ணல. ஸோ மாலன் தான் இப்போ வந்து மெயினா இருக்க போறான். ம் ஸோ ம் இப்போ ம் எனக்கு கேட்டிங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டாலே எனக்கு இது பெய்லிக்கு மாலன் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் வந்து காமிச்சிட்டான். கடைசி ஒரு 3 மேட்ச்ல வந்து ஹி கேன் பிளே இன் த ரைட் விங் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டான். ஸோ இப்போ ம் ம் மாலனுக்கு ஒரு பேக்கப்பா ஸ்ட்ரைக்கர்ல இருந்தா அவன் ஒரிஜினலி மேலன் டொனல் மேலன். ஸ்ட்ரைக்கர் அவன் லெஃப்ட் விங் ஆடுவான், ரைட் விங் ஆடுவான். அதனால தான் மெயினா ஓகே. வாங்கினது. ஸோ அவன் ஸோ ஒரு பேக்கப் ரைட் விங்கர் வேணும். ம் அதுக்கப்புறம் அந்த ஒரு இப்போ எப்படி ப்ரொஃபைல் பார்க்குறாங்கன்னா ஒரு ரைட் விங்கர், ஒரு பேக்கப் ரைட் விங்கரா ஆடலாம், ப்ளஸ் லெஃப்ட் விங்கராகவும் ஆடலாம் அந்த மாதிரி ப்ரொஃபைல் தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியும் ப்ளஸ் ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கர் அந்த மாதிரி இது இருந்தா வந்து எனக்கு இது கேட்டாலே இந்த டிரான்ஸ்ஃபர் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லிடுவேன். ஓகே. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ அடுத்தது பிளேயரை பார்த்துட்டோம். டாக்டிக்கலி நீ வந்து என்ன நீ வந்து ஒரு விஷயம் சொன்னது வந்து ரெப்படேட்டிவாக அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க அந்த ஒரு விஷயம் ம். இருந்ததுங்கிறப்போ டீமை ரொம்ப டீம்ஸை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி இது நம்ம தப்பு தான் பண்ணுறோம்னு தெரிஞ்சு அதுலேயே வந்து பிடிச்சிட்டு இருக்கு. சம்டைம் மேனேஜர் ஸ்டபன், அது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட ஐடியா அதை அவன் வச்சுட்டு அவன் அப்படி செய்ய தான் செய்வான். பட் டாக்டிக்கல் சேஞ்சஸ் நீ வந்து போன இதில் பார்த்ததுல இந்த அடுத்த அப்கமிங் சீசனுக்கு கீப் அப் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பெட்டர் ஆகிறதுக்கோ எது நடக்கணும்னு எதிர்பார்க்குறேன்? இது வந்து என்னன்னா ப்ரீ சீசன்ல ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் வந்து நாங்க பார்த்துட்டோம். என்னன்னா வந்து ம் ஒரு ஷிஃப்ட் நடக்குது. என்னன்னா வந்து நாங்க 4 அட் த பேக்லாம் ஆடும்போது இந்த ப்ரீ சீசன்ல நிறைய 2 கேம்லயும் பார்த்தீங்கன்னா 3 அட் த பேக் ஷிஃப்ட் ஆயிட்டு 2 ஃபுல் பேக் வந்து மிட்ஃபீல்ட் ஆடுற மாதிரி மாத்திருந்தோம். ஸோ ம் ம் இது வந்து இந்த கிறிஸ்டல் பேலஸ் மாதிரி ஒரு டீமுக்கு அவன் அவன் மாதிரியே நாங்களும் பண்ணி ஆடுறோம்ன்ற மாதிரி ஒரு டாக்டிக்கல் சேஞ்ச் மாத்துறான்ற மாதிரி தான் எனக்கு இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் இருந்தது. ஆனா வந்து ஓகே. நாங்க யங் பிளேயர்ஸ் வச்சு ஆனால இன்னும் அதோட பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் தெரில. ஸோ இப்போ அடுத்த கேம் வந்து மெயின் பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னா வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இப்போ நாங்க ஒரு லிங்க் ஆனது வந்து பிசெக் ஃப்ரம் ம் இன்டர். ம் ம் இன்டர் அவன் யா. வந்து பாத்தீங்கன்னா அந்த த்ரீ அட் த பேக்ல ஆடுறவன் தான். ஸோ அந்த ம் த்ரீ ம் அட் த ம் பேக்ல ம் ஷிஃப்ட் ஆகிறவன் தான். ஸோ வந்து இந்த லிங்க் வைக்க போகும்போது ஸோ இந்த கேம்ஸ்லலாம் வந்து சில கேம்ஸ்லலாம் இப்படி மாத்தணும். ஃபுல் பேக் வந்து ஓவர்லேப் பண்ணி ஆடுற மாதிரி வைக்கணும். அந்த மாதிரி தான் வந்து பிளான் போயிட்டு இருக்கு. ஓகே. டாக்டிக்கலா எங்க வீக்குன்னு சொல்றேன்னா சில மிஸ் ப்ரொஃபைல் ஆகுது. எங்கன்னா வந்து டிக்னே மேட்சன் மிஸ் ப்ரொஃபைலிங். ஏன்னா மேட்சன் வந்து ஒரு கிராஸ் பண்ற ஃபுல் பேக் கிடையாது. ஃபுல் பேக். ம் அவன் வந்து ஒரு டி பாக்ஸ் வரைக்கும் போயிட்டு ஒரு கட் பேக் பண்ற மாதிரி ஒரு ஃபுல் பேக். ஆனா டிக்னே வந்து அப்படி கிடையாது. ம் கிராஸ் பண்ற ஃபுல் பேக். அங்க மிஸ் மேட்ச் ஆகுதுன்னா, டிக்னே இருக்கும்போது கிராஸ் பண்ணும்போது வாட்கின்ஸ் வந்து எடருக்காக நிக்கிறான். ம் அதே ம் வந்து ம் மேட்சனுக்கு இருக்கும்போது வாட்கின்ஸ் வந்து எடருக்கு போகாம கட் பேக்ல கட் பேக்ல நிக்கணும். போயிட்டு. ம் நிக்கணும். ஆனா வந்து அது ம் நிக்க மாட்றான். அந்த மாதிரி ஒரு மிஸ் ப்ரொஃபைலிங் அங்கங்க நடக்குது. ஸோ அந்த மிஸ் ப்ரொஃபைலிங் மாத்துனாங்கனாலே ஓரளவுக்கு அந்த கரெக்டான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே வந்து கிளப் கரெக்ட்டா போகும் இந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா இப்போ கிளப் உருப்பிடும்னு சொல்ல உருப்படும் வந்தேன்னு அவ்வளவுதான். நினைக்கிறேன். மேட்ச் என்ன இருந்தாலும் அத உள்ளுக்குள்ள அந்த ஒரு ஃபேனா இருக்கிற ஃபீலிங் தப்புன்னு வெளிய வந்துரும். குட் ஒன் குட் ஒன். ஸோ இது நீங்க இப்பல இருந்தே பாக்குறீங்க. ஸோ இப்போ நீங்க இன்றுன்னு பிரசன்ட்ட பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன் போயிட்டு இருக்கு. சின்ன பசங்க தான் விளையாடிட்டு இருக்காங்க. மத்த பெரிய பிளேயர்ஸ்லாம் வரணும். பட் டாக்டிக்கலி போன சீசன் பண்ணின தப்ப வந்து தடுக்கிறதுக்கான ஏதோ ம், ஒரு எஃபர்ட் எடுக்கிறாங்க டெஃபினட்டாங்கிற மாதிரி. ம், ஆர் ராதர் அந்த சிச்சுவேஷன் நம்ம கரெக்டா கோப் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஒரு இன்னொரு பிளான் வந்து நீங்க வந்து டெவலப் பண்ற மாதிரி இருக்கு. ம். இன்ட்ரெஸ்டிங். ஸோ அவுட் கோயிங்ஸ் பார்த்துட்டோம். இன்கமிங்ஸ் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் அது நீ இன்னும் சொல்லவே இல்லையே. உன்னுடைய எதிர்பார்ப்புகள் யாரு இன்கமிங்ஸ்ல? ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். கோல் கீப்பர் எமி போனானா செவாலியர். அவன் வந்தா தான் மத்த யாரும் எனக்கு வேணாம். இப்போ வந்து அது போட்டாஃபாகோல ஒரு கோல் கீப்பர் இருக்கான். அவன் கூடலாம் லிங்க் பண்ணாங்க. அவன் பேர் மறந்துட்டேன். ஜான் விக்டர். ஜான் விக்டர். அவன் கூட லிங்க் பண்ணாங்க. அவன் கூட எனக்கு எப்படி ஒரு எமி அளவுக்கு என்ன பார்க்க முடியுமான்னு தெரியல எனக்கு. ஆனா செவாலியர் வந்து லில் கூட நாங்க வந்து ஆடுனோம். கான்ஃபரன்ஸ் லீக்ல. பெனால்டிஸ் ம் வரைக்கும் போகும்போது அவன் அந்த அளவுக்கு பயங்கரமா ப்ளே பண்ணான். ம் 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 ஸோ ம். செவாலியர் வந்தா எனக்கு ஓகே. அந்த மாரி தான். கோல் கீப்பர் சிச்சுவேஷனுக்கு. ரைட் பேக்குக்கு வந்து ரைட் பேக்கு எனக்கே வந்து யார வாங்க போறோம்ன்ற மாரி ஐடியாவே இல்ல. ம், ஸோ ம், ம். வந்து ஒரு பெரிய ஆசைன்னு கேட்டீங்கன்னா, டம்ஃப்ரீஸ் அளவுக்கு போணும்ன்றது தான் ஆசை. இன்னைக்கு காலைல வர ம், ம், லிங்க்ல ஏதோ ம். வந்துச்சு. சரி ஏதோ மொக்க வந்துச்சா லிங்க் தான். லிங்க்? ஓகே, ஓகே, ஆமா. ஓகே. ஸோ ம். அந்த அளவுக்கு போணும்னாலும் ஒரு ரைட் பேக் ஹூ கேன் டிஃபெண்ட் அவ்வளோதான். அது மட்டும் இருந்தா போதும். அந்த மாரியும் அது பண்ணா போதும். அதே மாரி சென்டர் பேக் பார்த்தீங்கன்னா, பிசெக் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ பிசெக் வந்துட்டானா, இப்போ ஒண்ணு ரைட் பேக் அப்படி போணும். இல்ல பிசெக் வாங்கிட்டு ஹூ கேன் பிளே சென்டர் பேக் அஸ் வெல் அஸ் ரைட் பேக். அந்த மாரி ஓகே. இந்த பிளேயர். ஸோ இது வந்து தேவையான இருக்க பிளேயர்ஸ். ஸோ எனக்கு வந்து இது வந்து எல்லாம் சரி இவன ஏன்டா எல்லாருமே ஆசைப்படுறீங்கன்ற மாரி சொல்லலாம். எனக்கு அந்த லெஃப்ட் ரைட், ரைட், விங்ல ரைட். கர்னாச்சோ வந்தானா, எனக்கு போதுன்ற மாரி தான் இருக்கு.
ஐ லைக் திங்க் நீ இது வந்து அப்படியே யுனைடெட் ஃபேன்ஸ் கேக்குறாங்கன்னா அவன் காதுல வந்து தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து யுனைடெட் ஃபேன்ஸ் சொல்லலாம் இது வந்து அவன் ப்ரொஃபைல் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் இல்ல, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்லாம். ஏன்னா எனக்கு வந்து என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆளு தான் எங்க டீமுக்கு வேணுன்ற மாதிரி தான். ஏன்னா வந்து இப்போ சில மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெஃப் வந்து எங்களுக்கு எதிர்த்தாதான் டிசிஷன் கொடுத்துருப்பான். எங்க பிளேயர்ஸ் எவனோ அவங்க கிட்ட போய் சண்டை போடாம சைலண்டா போயிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி ஒரு சண்டை போடுற பிளேயரு பிளஸ் ஒரு டைரக்ட் விங்கரே எங்களுக்கு இல்ல. ராம்சி மட்டும் தான் இருக்கும். அவனும் டைரக்ட் கிடையாது, மிடில் தான் வருவான். ஸோ இப்போ எங்க டாக்டிக்ஸ் எங்க மேட்ச் எல்லாம் சில பாத்தீங்கன்னா அந்த வாட்கின்ஸ் ராம்சிக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் விடும். அந்த கேப்ல வந்து ஒரு 1v1 ஸ்ட்ரைக் வரும். 1v1 எடுக்கிற விங்கர் ஒரு ஷூட் படி எங்க இருந்தாலும் அடிக்கணும்னு தோன்ற விங்கர் இருந்தானா அவன் வந்து பர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுவான். அதே தான் ராஷ்வர்ட்லயும் பாத்தீங்கன்னா ராஷ்வர்டுக்கு எக்ஸ்ட்ரா காரணமே அதான். அந்த ஒரு கேப்ல அவன் வந்து போறனால he can shoot அப்படின்ற ஒரு he can shoot or he can crossன்ற போது தான் அசென்சியோ ராஷ்வர்ட் வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. எனக்கு கர்னாச்சோ வந்து இட் பி லைக் ஓகே அதான் எனக்கு போதுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஓகே. ஸோ இது வந்து நம்ம இப்போ நடக்கிறத பார்த்துட்டோம். நாளை இது வந்து இப்போ உங்களுக்கு அடுத்த அப்கமிங் சீசன் 25-26 சீசன் வந்துட்டு உங்களுக்கு பிவட்டலாக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் வந்து அகேன் யூ வாண்ட் டு அகேன் ஃபினிஷ் இன் யூரோப்பியன் ஸ்பாட்ஸ். நான் யூரோப்பா ஸ்பாட்ஸ் கூட சொல்ல மாட்டேன். லைக் டாப் 6 ஃபினிஷ் பண்ணணும். அந்த கான்ஃபரன்ஸ் லீக் போகணுங்கிற ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல சொல்லிட்டேன். ஏன்னா அன்னெசரியாக அது வந்துட்டு உனக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எப்படி சொல்கிறது, ட்ராவல் ஜாஸ்தியாக இருக்கும், வேலை ஜாஸ்தியாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து உங்கள் இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் அந்த டோர்னமெண்ட்டுக்கும் வந்து கரெக்டான ஃபிட்டாக இருக்குமான்னு உனக்கு தெரியாது அவங்கள வச்சுட்டு. ஸோ இப்படி இருக்கிறப்போ எமரிக்கும் யூரோப்பாவுக்கும் ஒரு பயங்கர பெரிய காதல் கதை இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். எங்ககிட்ட விளையாடுறப்ப மட்டும்தான் ஃபால்டர் ஆனார் அவர் யூரோப்பான வந்தப்போ. ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த யூரோப்பா காம்பினேஷனுக்கு உங்களுடைய ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அடுத்த சீசன்? எனக்கு ரியலிஸ்டிக்கா சொன்னா வின் பண்றதுதான். நீ ஆல்ரெடி சொல்லிட்ட கரெக்ட்டா. எமரி ஜாப் சேஃப் தான். சேஃப் அன்லெஸ் எந்த பாயிண்ட்ல வந்து அன்சேஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் யூ டிராப் அவுட் ஆஃப் டாப் 6 அந்த மாதிரி போனாலும் இருக்குமா, இல்ல will they persist? ஒரு யூரோப்பியன் பிளேஸ்ல இருந்து டிராப் அவுட் ஆறோம் பிளஸ் யூரோப்பா லீக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னும் போது சில டவுட் வரலாம். அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க லீக்ல நல்லா பண்ணல, நீ யூரோப் வின் பண்ணிட்டேன்னா யூரோப்பா லீக் வின் பண்ணிட்டேன்னா they will be like okay நீ கூட ஸ்டே அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்க இது எக்ஸ்பெக்டேஷன் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வின் பண்றது தான். ஆனா எனக்கு வந்து என்ன ஷுட் வின் அந்த மாதிரி தான். ஏன்னா வந்து we had like chances to win கான்ஃபரன்ஸ் லீக். செமிஃபைனல்ல அவுட் ஆயிட்டோம். FA கப் வின் பண்ணோம், அதுவும் செமிஃபைனல்ல வந்துட்டோம். இது 3வது சீசன் இந்த மாதிரி நடக்கிறது. ஸோ வந்து இப்போ பாத்தீங்கன்னா நியூ கேசலும் வந்து டிராஃபி வின் பண்ணிட்டாங்க, ஸ்பர்ஸும் ரொம்ப நாள் கழிச்சு டிராஃபி வின் பண்ணிட்டாங்க. அடுத்த கிளப் எது அப்படின்னு வந்தீங்கன்னா ஆஸ்டன் வில்லான்னு வருது. ஓகேங்களா? ஸோ வந்து அட்லீஸ்ட் அந்த இதுக்காச்சும் பேசணும்னா வி ஷுட் வின். இந்த சீசன் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இப்போ வந்து கிறிஸ்டல் பேலஸ் வேற வெளில தள்ளிட்டாங்க கான்ஃபரன்ஸ் லீக். இன்னும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இப்படியாச்சும் எல்லாம் நாங்க அவங்க வெளில போனவனே வில்லா ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலி ஆயிட்டாங்க. ஏன்னா இவன் வந்தா ஃபைனல் வந்தா கன்ஃபார்ம் தோத்துருவோம், இவன் போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ அது வந்து ஸோ நிறைய வின் யூரோப்பா லீக் வின் பண்ற ஃபேவரட்ஸ்ன்றது நாங்க இருக்கோம் இப்போ. ஸோ வந்து ஷுட் வின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே நீ பிரீமியர் லீக்ல நீ வந்து 17th ஃபினிஷ் பண்ணி ஸ்போர்ட்ஸ் மாதிரி 17th ஃபினிஷ் பண்ணி யூரோப்பா வின் பண்ணா கூட எனக்கு ஓகே, அவ்வளவுதான் நான் தான் சொல்லுவேன். ஓகே, ஃபேர் ஃபேர் ஃபேர். ஸோ இப்போ லீக்னா ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் என்ன சொல்லுவேன்? நீங்கள் வந்து இப்போ எல்லாமே நடக்கிறதுல உங்கள் மேனேஜர் டீம் எல்லாம் சேர்த்து போட்டு உங்களோட அதே லெவலில் வந்து இருக்கிற டீம் அப்படி அந்த டைமில் அந்த ஒரு நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டாக இருக்கட்டும், இல்லாட்டி திருப்பி மறுபடியுமே அந்த 5, 6, 7, 8 அந்த பொசிஷன்ஸை சுற்றி இருக்கிற டீமில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு பார்க்குறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு பை கம்பேரிசன் நீங்கள் தான் வந்து பெட்டர் டீம்னு பார்க்குற மாதிரியான உங்ககிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கா? அண்ட் ரியலிஸ்டிக்காக ஓவரால் லீக்ல, யூரோப்பாவில், எஃப்ஏல, கரபாவில் நீங்கள் எங்கே வருவீங்கன்னு உன்னோட ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்? எனக்கு தெரிஞ்சு வந்து என்னன்னா லீக் வைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து போன வருஷத்துல இருந்து இந்த வருஷத்துல ஒரு சேஞ்ச் என்னன்னா, போன வருஷம் வந்து லீக் மேட்ச் சாம்பியன்ஸ் லீக்லாம் ஆடிட்டு அடுத்த மேட்ச் வந்து ஓம் அவேன்ற மாதிரி தான் இருந்துச்சு குரூப் ஸ்டேஜ்ல. இந்த சீசன்ல வந்து என்னன்னா ஒரு மேட்ச் தான் நினைக்கிறேன் we are going away after a யூரோப்பா லீக் ஃபிக்சர். ஓகே. ஸோ வந்து எங்களுக்கு அந்த ஒரு மெயின் ஃபேக்டர் வில்லா பார்க். அங்க போனாங்கன்னா கன்ஃபார்ம் வின். இப்போ 19 மேட்ச் அன்பீட்டன் ஸ்ட்ரீக்ல இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஸோ வந்து லீக்ல பெர்ஃபார்ம் பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ அந்த ஒரு போன சீசன் மிஸ்டேக் என்ன, யூரோப் ஆடிட்டு அடுத்த மேட்ச் ஃபெட்டிக்ல லோஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த ஃபெட்டிகை வந்து இது பண்ற மாதிரி தான் ஹோம் சப்போர்ட்ன்ற ஒன்று இருக்கு.
ரைட். அந்த அது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுல வந்து என்னன்னா, இந்த ஒரு முன்னாடி இருக்க நியூ கேசல் வரைக்கும் இருக்க ஃபினிஷ் பண்ண டீமுக்கும், அடுத்தது கீழ இந்த பிரென்ட்ஃபோர்டு, நாட்டிங்ஹாம் அந்த மாரி இருக்கிறதுக்கும் நடுவுல இந்த கேப் பெருசா விழுந்துருச்சு. அந்த கேப்புக்குள்ள நடுவுல இருக்கிறது தான் நாங்கன்ற மாரி தான் எனக்கு தோணுது. ஸோ ஓகே. ம், ம். ஏன்னா வந்து மத்த டீம்ஸ் மாரி இப்போ நாட்டிங்ஹாம் மாரியும், இல்ல பிரென்ட்ஃபோர்ட் மாரியும் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ விக்கல நாங்க. ஸோ ரைட், அந்த கோர் அப்படியே நாங்க வச்சுட்டோம். ரைட், ரைட், ரைட். அதே மாரி ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, மேல இருக்கவங்க அவங்க மெயின் பிளேயர்ஸும் வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவரும் கொண்டு வந்துட்டாங்க. ரைட், 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 ஸோ ரைட். அந்த ஒரு மிட்ல இருக்கும்போது, ஸோ ஐ திங்க் ஒரு யூரோப்பா அந்த மாரி தான் ரியலிஸ்டிக்கா பார்க்கணும். மெயினா பார்க்கணும்னா சாம்பியன்ஸ் லீக் தான் பார்க்கணும். ஆனா ரியலிஸ்டிக்கா பார்க்கும்போது யூரோப்பாக்கே திரும்பி போற மாரி தான் இருக்க மாரி தான் தோணுது. ட்ரான்ஸ்ஃபர் பிசினஸ் வச்சு பார்க்கும்போது. ஸோ ஓகே. இது ஒரு ஃபுட்பால் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த டாக்டிக்கலா மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணிட்டா, திருப்பி சாம்பியன்ஸ் லீக் புஷ் பண்றது கூட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாரி தான் சொல்லுவேன். ஓகே. சோ யூரோப்பா வின் பண்றதுங்கிறது ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் ஆ. உனக்கு. அது டெஃபினட்டா. கப்ஸ்ல நீ என்ன எதிர்பார்க்குற? டொமஸ்டிக் கப்ஸ்ல? எனக்கு தெரிஞ்சு இவன் யூரோப்பா லீக் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டான்னா, அடுத்த 2 விட்டுருவான். அடுத்து நாங்க ஓகே. அண்டர் 21 கூட வச்சு ஆடுவோன்ற மாரி யா, தான் யா, யா. தோணுது. மேக்ஸ் சென்ஸ். ஓகே. ஓகே. அண்ட் தென் லீக்ல வந்துட்டு அதே திருப்பி ம். சிஎல் புஷ் பண்ணணும். பட் ஒரு யூரோப்பா 6, 7க்குள்ள முடிக்கணும் டெஃபினட்டா. அந்த கான்ஃபரன்ஸ் ம். கூட போகக்கூடாது. அந்த ஒரு ஃபேர், ஃபேர், ஃபேர். திருப்பி அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் வரக்கூடாது. அந்த ஒரு வரக்கூடாது. யூரோப்ல அதுதான் இருந்துட்டே மெயின். இருக்கணும்ன்ற மாரி தான். யா, 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 யா. அந்த எப்படி சொல்றது? அன்லிமிட்டெட் சப்ளை அந்த மாரியான விஷயங்கள் ஓனர்ஸ் கிட்ட இருந்து இல்லாத பட்சத்துல நம்ம வந்து சஸ்டைனபிளா இருக்கணுங்கிறது அந்த ஒரு ஃபேக்டர்ல இருந்து வெளிய வரக்கூடாதுங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ம். ஒரு ஃபேனா இது வந்து ஜென்யூனான எக்ஸ்பெக்டேஷன் தான். நம்ம ட்ரோஃபீஸ் எல்லாம் வின் பண்ணணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும், நம்ம டீம் இங்கேயே இருக்கணும். நம்ம டீம் வந்துட்டு இந்த இந்த நம்ம இருக்கிற அந்த டாப் 10 விட்டு கீழ போகக்கூடாது. நம்ம ஆ. வந்து இருக்கிற அந்த டாப் 6 விட்டு கீழ போகக்கூடாதுங்கிறது தான் ஒரு இன்னொரு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா பீப்பிள் லைக் டோன்ட் people underestimate அந்த வேல்யூ ஆஃப் குவாலிஃபைங் ஃபார் யூரோப்பியன் காம்படிஷன். இது ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க ஒரு கப்போட இது பண்றப்போ. ஸோ இதோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, சூப்பர். நிறைய விஷயங்கள் பேசணும் மாஸ்டன் வில்லாவை பத்தி. போன சீசன் என்ன நடந்தது, பழைய பிரச்சனைகள், பழைய தப்புகள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தப்பு பண்ணதே தெரியாது. எல்லாருமே வந்துட்டு படார்னு வந்து ஜெரார்ட் இருந்தான். எல்லாருமே அவனுடைய ஃபெயிலியர்ஸ் வந்துட்டு ஆன் பிச் தான் பார்த்தாங்களே தவிர்த்து ஆஃப் த பிச் அது என்னெல்லாம் நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. நீ சொன்னது வந்து ஐ திங்க் இட் வில் கிவ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு எவ்ரிபடி. லைக் நான் வில்லா ஃபேன்ஸ் இருக்கணுமே, வில்லா எப்படி வந்துட்டு இருக்காங்கன்னு. அதே போல இப்போ என்ன நடக்குது, போன சீசன் பண்ணின என்னெல்லாம் வந்து ஓட்டைகள் இருந்தது எல்லாத்தையுமே பேசணும். அண்ட் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பேசணும். ஸோ தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுடே அருண். உனக்கு தேங்க் யூ, வந்து இப்போ தேங்க் யூ. வந்து கிட்டத்தட்ட மிட் நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் டைம்ல வந்து. தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ. தேங்க் யூ, தேங்க் யூ. அடுத்து இன்னொரு எபிசோட்ல இதே இதுல வந்து சந்திப்போம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த வருஷம் வந்து வீக்கெண்ட் அலப்புறைகள் எபிசோட் பண்றப்ப ஒன்று டெஃபினட்டா வந்து நம்ம வந்து கூட்டு வருவோம். அண்ட் இன்னொரு அதே மாதிரி ஒரு எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் மீ அருண். அடுத்த எபிசோட்ல தேங்க் யூ, தேங்க் யூ. டேக் கேர் கைஸ். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அருணோட ட்விட்டரை போய் செக் பண்ணுங்க. சம்டைம்ஸ் ரேஜ் பைட்டும் போடுவாப்ல, ஆனா அதுவும் கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். ஸோ மறக்காம போய் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க் யூ.